ஸோ டாபிக் ஆம்பியர் சர்க்கியூஷியல் லா. ஸ்க்ரீனு சவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோ. ஆம்பியர் சர்க்கியூஷியல் லா. ஆம்பியர் சர்க்கியூஷியல் லா என்ன சார் சொல்லுது? ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயரு கேரிங் ஏ கரண்ட் ஐ. இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுற பி. அப்போது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு உனக்கே தெரியும். ரைட் சைடில் வந்து இன்ட்டு ரைட் சைடில் இன்ட்டு, லெஃப்ட் சைடில் வந்து டாட்டு. உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நான் நேற்றே சொல்லி கொடுத்தேன். உங்கள் தம்பை வந்து இங்கே வச்சிங்கன்னா இன்ட்டு டாட்டு. அப்படியே இதை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே வெளில வரும்னு வச்சுக்கோங்க. இதில் நீ என்ன பண்ணுறேன்னா டிஎல் அப்படின்ற ஒரு ஸ்மால் போர்ஷனை கன்சிடர் பண்ணுறீங்க. டிஎல்னு ஒரு ஸ்மால் போர்ஷனை கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த டிஎல்லோட டைரக்ஷனு இந்த பக்கம் இருக்கும். இதான் வந்து டிஎல் வெக்டார். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் அதே டைரக்ஷன் தான். உள்ளே போயிட்டு அப்படியே சர்க்கிள் மாதிரி வரும் பாருங்க. உள்ளே போய் சர்க்கிள் மாதிரி வரும்னா இதான் மேக்னெட்டிக். டான்ஜென்ஷியல் லைனோட டைரக்ஷன் தான் ஃபீல்டோட டைரக்ஷன். தெரியுதா உனக்கு? டான்ஜென்ஷியல் லைனோட டைரக்ஷன் தான் ஃபீல்டோட டைரக்ஷன். அப்போ எல்லா இடத்துலையுமே டிஎல்லோட டைரக்ஷனும் பியோட டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். ஒத்துக்கிறீங்களா? நீ எந்த இடத்துல எடுத்தாலும் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டிஎல்லோட டைரக்ஷனும் பியோட டைரக்ஷனும் அலாங் சேம் டைரக்ஷன். ஸோ தீட்டா வந்து எவ்வளோ? 0. அப்போ ஆம்பியர் சர்க்கியூஷன்ல என்ன சார் சொல்லுது? எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நீங்க காஸ் லா படிச்சீங்களோ அதே மாதிரி ஆம்பியர் சர்க்கியூஷன்ல. காஸ் லாவோட வேலை என்னடா சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம் சார் காஸ் லாவில். அப்போ ஆம்பியர் சர்க்கியூஷன் லாவில் வேலை என்னடா? ஒரு இன்ஃபைனைட் பாடியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம் சார். காஸ் லாவும் ஆம்பியர் சர்க்கியூஷன் லாவும் அண்ணன் தம்பி. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறவன் காஸ் லா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறவன் ஆம்பியர் சர்க்கியூஷன் லா. அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B vector dot dl vector equal to mu naught times of அங்கே போகிற கரண்ட்டு, நெட் கரண்ட்டு. திரும்ப இந்த ரூலை பாருங்கள். க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் B vector dot dl vector. B vector எங்கே இருக்குது, dl vector எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோ. இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா mu naught times of அங்கே போகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ரூலை அப்படியே கூட கேட்கலாம். which one of the following correct ஆம்பியர் சர்க்கியூஷன் லா தாராளமாக கேட்கலாம். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B vector dot dl vector. இந்த B வெக்டாரையும் dl வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஸோ mu naught டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட் சார், இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். அப்போ க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B dl cos தீட்டா. ஏன்டா காஸ் போட்ட சார்? டாட் ப்ராடக்ட் சார். ஈக்குவல் டு mu naught I. ஸோ எப்படா மேக்ஸிமமாக இருக்கும்? தீட்டா 0வாக இருக்கும் பொழுது. அப்போ தீட்டா 0வாக இருக்கும். B க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் dl ஈக்குவல் டு mu naught I. இப்போது இந்த லென்த் வந்து dl-ஆக இருந்தால் இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா 2πrன்னு கிடைக்குமா? உங்களால் புரிஞ்சிக்க முடியுது? ஏன்னா இது ஒரு சர்க்கிளில் ஒரு ஸ்மால் பீஸ் வந்து டிஎல். அந்த டிஎல்ல இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உனக்கு டோட்டலாக பெரிய பீஸ் கிடைச்சிடும். இந்த சர்க்கிள் கிடைச்சிடும். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πrன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போது B இன்ட்டு 2πr ஈக்குவல் டு mu naught டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட்டு. எனக்கு B மட்டும் வேணும்னா mu naught I/2πrன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ இது ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? B equal to mu naught I/2πrன்னு சொல்லி கொடுத்தேன்னா அப்போது பயட்-சாவர்ட் லாவிலையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆம்பியர் சர்க்கியூஷன் லாவிலையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஆம்பியர் சர்க்கியூஷன் லா என்னடா சொல்லுது சார்? ஒன்றும் இல்லைங்க சார். ஆம்பியர் சர்க்கியூஷன் லா இஸ் வேலிட் ஒன்லி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எப்படி வந்து காஸ் லா க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வேலிட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஆம்பியர் சர்க்கியூஷன் லாவும் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தான் வேலிடு. அங்கே காஷியன் சர்ஃபேஸ், இங்கே ஆம்பியரின் சர்ஃபேஸ். இதுக்கு பேர் என்னென்னா ஆம்பியரின் சர்ஃபேஸ் இல்லைன்னா ஆம்பியரின் லூப்புன்னு சொல்லணும். அதாவது இந்த க்ளோஸ்டு லூப். இப்போ என்ன பண்ணுறான்? ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் போகுதுன்னு வச்சுக்கோங்க, கேரிங் கரண்ட்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கனெக்ட் பண்ணி என்ன பண்ணணும்? ஒரு க்ளோஸ்டு லூப் ஒன்று ட்ரா பண்ணணும். அந்த க்ளோஸ்டு லூப்பில் ஒரு டிஎல்னு ஒரு போர்ஷன் எடுத்துக்கணும். அதோட டைரக்ஷன் பார்க்கணும். டிஎல் வெக்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ தீட்டா 0. அப்போ என் கேள்வி என்னென்னா இது வந்து ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரு. இந்த இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியாக கரண்ட் போகும்பொழுது ஆர் டிஸ்டன்ஸில் ஏதோ ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாடா இருக்கும்? ஸோ mu naught I/2πr. ரைட்டா? அப்போ ஆம்பியர் சர்க்கியூஷன் லாவை வச்சுக்கிட்டு உங்களால் பயட்-சாவில் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுன்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ரைட்டாப்பா? சூப்பராக? ஓகே, எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டிங்களா? அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே டாட்டுனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது பாசிட்டிவ்னு அர்த்தம், இன்ட்டுனாலே நெகட்டிவ்னு அர்த்தம். ரைட்டா? இப்போது இது வந்து ஒரு ஆம்பியரின் லூப்னு வச்சுக்கோங்க. இல்லை I1 கரண்ட் வந்து மேலே வருது, I2 கரண்ட் வந்து உள்ளே போகுது, I3 கரண்ட் வந்து மேலே வருது, I4 கரண்ட் வந்து உள்ளே போகுது. இப்போ இதுக்கு ஆம்பியரின் லூப் எழுதுங்கடான்னா B vector dot dl vector equal to mu naught times of நெட் கரண்ட். நெட் கரண்ட்டு I1 வெளியில் வருது ப்ளஸ்ஸு, I2 உள்ளே போகுது மைனஸ், I3 வெளியில் வருது ப்ளஸ்ஸு, I4 வெளியில் வருது உள்ளே போகுது மைனஸ்.
அப்போ நீங்கள் நெட் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், டாட்டா இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, இன்டா இருந்ததுன்னா மைனஸு. எப்போவுமே தெரியும் மேலே தான் உங்களுக்கு ப்ளஸ் ஜே, கீழே வந்து மைனஸ் ஜேன்னு கற்றுக்கணும். சூப்பராக ஓகே. இதில் ஒரு அப்ளிகேஷன் கொஷின் இருக்குது, பிரமாதமான கொஷின் பாரு, சூப்பராக இருக்கும். இந்த கொஷின் தான் அந்த கிராஃப் கேட்டிருப்பாங்க 2019 பேப்பரில். இங்கே பாரு, கவனமாக கற்றுக்கோ. டெரிவேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் இதுதான் இந்த கேள்வி, இதுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா, இதுதான் டேட்டா, இப்படி தான் நியூமரிக்கல் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் படிக்கணும் கிராஷ் எப்போவுமே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு infinite long solid cylindrical wire. சூப்பரான மாடல் பா, கவனமாக கவனி. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் சிலிண்ட்ரிக்கல் வயர். ஒன்றும் இல்லை, கொஷினை ஒரு டைம் நீயே படி. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபனைட் லாங் சாலிட் சிலிண்ட்ரிக்கல் வயர். ஒரு சாலிட் சிலிண்ட்ரிக்கல் நம்ம வீடுகளில் பயன்படுத்தணும் இல்லையா வயரு, அதே மாதிரி ஒயர் நல்ல திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒயர், ஒரு சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஒயர். இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு அழகான ஒயர் எடுத்துக்கிறோம். இதோட ரேடியஸ் வந்து இது வந்து ஒரு சாலிட் சிலிண்ட்ரிக்கல் ஒயர், ஒரு காப்பர் ஒயர், ஃபுல் காப்பர், ஒரு ஃபுல் அலுமினியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து அதோட ஆக்சிஸ், நடுவில் இருக்கிறது அதோட ஆக்சிஸ். நான் சொல்லி கொடுக்கறது மட்டும் ஒழுங்காக படி போகுது. இதோட ரேடியஸ் வந்து ஆர். என் கேள்வி என்னன்னா, இதில் போகிற டோட்டல் கரண்ட் வந்து ஐ. இந்த சாலிட் கண்டக்டிங் வயர் வழியாக போகிற கரண்ட் ஐ. அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, இதுதான் அவுட் சைடு. அப்போ அவுட் சைடுக்கு ஒரு ஆம்பியரின் லூப் நீங்கள் ட்ரா பண்ணணும் கரெக்டாக. அவுட் சைடில் ஆர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோனா B = μ0I/2πr. நான் எந்த டெரிவேஷனும் போடல, உனக்கு ஆம்பியரின் சர்க்யூஷன் லாவை யூஸ் பண்ணி B = μ0I/2πrனு கிடைக்கும். பியும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஒத்துக்கிறீங்களா? இது வந்து அவுட் சைட். ஆனில் என்னடா ஃபார்முலா, கரெக்டாக சர்ஃபேஸ் மேலே, எக்ஸாக்டாக அந்த சர்ஃபேஸ் மேலே என்ன ஃபார்முலா, இதோ பாரு இந்த இடம், இந்த இடத்துல இந்த இடம் ஆரில் R = R இருக்கும் பொழுது B = μ0I/2πr. ரைட் சார். இன்சைட் R <R. இந்த கண்டக்டர் உள்ளார் இந்த இடம், இப்போ நான் ரவுண்டு போட்டிருக்கேன்ல ரெட் கலரில், அந்த இடத்துல மட்டும். அப்போ அது மட்டும் தனியாக ஒரு வயர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா உள்ளார, அது மட்டும். ஸோ அந்த இடத்துல மட்டும் எவ்வளோடா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் தனியாக என்ன பண்ணணும், நீங்கள் ஆம்பியரின் லூப் ட்ரா பண்ணணும். ரைட்டா, ஆம்பியரின் லூப் ட்ரா பண்ணி கடைசியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஃபார்மில் ஒரு 4-5 டைமாவது கண்டிப்பாக எழுதி பார்த்துக்கோ. μ0I/r/2π ஸோ பாருங்க, μ0I/2πr². இங்கே பிக்கும் ஆருக்கு என்னடா சம்பந்தம், டேரக்ட். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, எல்லா சாலிட் பாடிக்குமே இன்சைடில் டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் தான் படித்தோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? அன்றைக்கி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்தேன், பார்த்துருப்பீங்க. இன்சைடில் பார்த்தீங்கன்னா E is proportional to R, அவுட் சைடில் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த கிராஃப் போட போகிறீங்க. இந்த கிராஃப் தான் 2019 பேப்பரில் இருக்குன்னு சொன்னேன். ஒரு சாலிட் கண்டக்டிங் வயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸை பொறுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னடா ஆகும். அப்போது அவுட் சைடில் ரிலேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அவுட் சைடில் B is proportional to 1/r சார், இன்சைடில் B is proportional to R சார். அப்போது கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஆருக்கும் பிக்கும் ட்ரா பண்ணும்பொழுது ஆர் 0வாக இருந்தால் பியும் 0, அதாவது சென்டர், அந்த வயரோட எக்ஸாக்ட் சென்டரில் ஆர் 0. இந்த இடத்துல வந்து ஆர் 0டா, அந்த இடத்துல அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அங்கிருந்து வெளியில் வர 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைனு, தென் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இங்கே B is proportional to R, இங்கே B is proportional to 1/r. இந்த கிராஃப் தான் நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது. அதே மாதிரி நியூமரிக்கல் எப்படி சார் இந்த டாப்பிக்கில் எப்படி நியூமரிக்கல் கேட்பாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரேடியஸ் ஆஃப் த வயர் இஸ் 10 cm. 12 cm மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னடான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் R > R அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். B = μ0I/2πr. கரண்ட்டை கொடுத்துருவாங்க, I கொடுத்துருவாங்க. ஸோ μ0 தெரியும், 2π தெரியும், R சப்ஸ்டிட் பண்ணி வேண்டாம். ஒருவேளை R = 8 cm, நீ கவனம் இல்லாமல் இந்த ஃபார்முலா போட்டுறக்கூடாது. R = 8 cm, அப்போ ரேடியஸ் விட கம்மியாக இருக்குது, R <R. அப்போ ஃபார்முலா என்ன? ஸோ μ0I/r/2πr². μ0 தெரியும், 4π × 10⁻⁻7. I தெரியும், ஒரு ஆம்பியர் வச்சுக்கோங்களேன். R 8 × 10⁻², ஏன்னா சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிருக்கோம். அதே மாதிரி 2π, இங்கேருந்து R². ஸோ 10 × 10⁻²² சப்ஸ்டியூஷன் புரியுதா? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க அந்த பாடியோட ரேடியஸை முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 12வது சென்டிமீட்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா அவுட் சைட் ஃபார்முலா பயன்படுத்தணும்.
8வது சென்டிமீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டாங்கன்னா இன்சைட் ஃபார்முலா பயன்படுத்தணும். இன்னொரு மாடல் இப்போ இன்னைக்கு ஈவினிங் பார்த்துருந்தோம். அதில் இந்த B1 B2க்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க. B1 B2னா என்னன்னு சார்? அதாவது அவுட் சைட் ஃபார்முலா என்ன? B1 ஈக்குவல் டு μ0I/2πr1. B2ன்றது இன்சைடு μ0I/r2/2πr². கரண்ட் சேம் தான். இப்போ B1க்கும் B2க்கும் நம்ம ரேஷியோ எடுக்கலாமா? ரேஷியோ எடுத்திங்கன்னா ஸோ மேலே பாருங்கள், இந்த இடத்துல B is proportional to 1/r1, B1 is proportional to 1/r1, B2 is proportional to r2/r². ஏன்னா ஆரும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும், ரேடியஸ் ஆஃப் த வயரையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன சார் ரேஷியோ வரும்? B1/B2. அப்போ B1/B2 போட்டிங்கன்னா இங்கே வந்து 1/r1 வந்துடும். B2க்கு r2/r² அப்படியே மேலே போயிடும். ஸோ r². இங்கே பாருங்கள், இதில் ஈஸியாக சால்வ் பண்ணலாமா? இப்போ நம்ம சொன்ன கொஷினுக்கு மேலே வந்து 10²/8 × 12 சால்வ் பண்ண ரேஷியோ கிடைச்சிருமா? ஸோ மேலே வந்து 100, கீழே வந்து 8 × 12, 4 × 8, இந்த இடம் 50, 2 × 4, இந்த இடம் 25. ரைட்டா? ஸோ 1 12 12 வேணா 2 12 24 எடுத்துக்கலாம். ஸோ அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 1 பாயிண்ட் தான் ரொம்ப கம்மியாக வரப்போகுது. அப்போ B1/B2 ரேஷியோ வந்து 1. இப்போ இந்த மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட் சைடுக்கும் இன்சைடுக்குமான ரேஷியோ கேட்டுருவாங்க. அப்போ B1/B2 ஈக்குவல் டு r²/r1 × r2. அதே இன்சைடுக்கும் அவுட் சைடுக்கும் கேட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து மாற்றி போட்டுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் பயப்படாமல் ஃபார்முலாவை வச்சு ட்ரை பண்ணணும். அவுட் சைட்னா B1 ஈக்குவல் டு μ0I/2πr1, இன்சைட்னா B2 ஈக்குவல் டு μ0IR/2πr². இந்த ஆரை விட்டுட்டு நீ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுவீங்க, R1 R2 மட்டும் எடுத்துப்பேன். அந்த மாதிரி செய்யக்கூடாதுப்பா. ரேடியஸ் ஆஃப் த வயரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? இது எவ்வளோ கவனம் எடுத்து படிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா படிக்க வேண்டிய டாப்பிக்கில் இந்த டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ஸோ அதனால் இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கிராஃப் ரொம்ப முக்கியம். அவுட் சைட் ஃபார்முலா, இன்சைட் ஃபார்முலா, நியூமரிக்கல், ரேஷியோ மாடல், அவ்வளோ தான். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் எங்கே போகிறோம் அப்படின்னா சாலினாய்டு கொஸ்டினுக்கு போகிறோம். சாலினாய்டில் கூட டைரெக்டாக நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இங்கே பாருங்களேன், சாலினாய்டுனா ஒரு ஹெலிக்கல் காயில், இந்த மாதிரி ஒரு லாங் ஹெலிக்கல் காயில், இதுதான் சாலினாய்டு. கம்பிச்சுருள் அர்த்தம். தமிழ்ல என்ன? கம்பிச்சுருள். கம்பிச்சுருள் அப்படின்னா சாலினாய்டு, இண்டக்டர், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ என் கேள்வி என்னன்னா, இந்த சாலினாய்டில் ஐ கரண்ட் போகும்பொழுது இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? ரைட்டா? அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு B எவ்வளோ, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியாக கரண்ட் போனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? μ0I/2πr சார். ஒரு சர்க்குலர் காயில் வழியாக போனால் என்னடா ஃபார்முலா? μ0I/2r சார். ஒரு பாதி சர்க்கிளில் போனால் என்னடா ஃபார்முலா? μ0I/4r சார். ஒரு குவார்டர் சர்க்கிளில் போனால் என்னடா ஃபார்முலா? μ0I/8r சார். ஒரு சர்க்குலர் காயிலில் ஆக்சிஸில் இருந்து என்னடா ஃபார்முலா? B = μ0NIr²/2 × r² + x² 3/2 சார். சொல்கிறோம்ல, ஒவ்வொரு பாடியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அந்த வரிசையில் அடுத்ததாக நம்மக்கிட்ட வரவன் யார் அப்படின்னா சாலினாய்டு. ரைட்டா? செகண்ட் ஹாஃப்ல ரீச் ஆகிட்டோம்னா 50% கிராஸ் பண்ண போகிறோம். அதாவது 50% கிராஸ் ஆகி 51% அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் லெசன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறது, நீ கூப்பிட்டா வந்துடுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூப்பிட்டா வருமா சார் கேட்கக்கூடாது, படிக்கணும். இவன் டாபிக் வந்து சாலினாய்டு. லாங் ஹெலிக்கல் காயில், இந்த மாதிரி ஒரு லாங் ஹெலிக்கல் காயில் ஒரு க்ளோஸ்டா ஊன் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ்டான மிக நெருக்கமாக சுற்றப்பட்ட அர்த்தம். ரைட்டா? இது வந்து சாலினாய்டு. ஒரு நிமிஷம். இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? 0. டைரக்டா நான் ரிசல்ட் சொல்லிடுறேன், எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நான் காமிக்கல. பட் இது மட்டும் போதும். B = 0. கரெக்டா ஆக்சிஸ் இதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்னடா இருக்குன்னா, இங்க பாருங்க μ0NI. இனிமேல் சாலினாய்டு கொஸ்டின் வரணும்னாலே உனக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம், μ0NI. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்மால் nன்றது என்னடா? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். அதாவது டர்ன் டென்சிட்டின்னு சொல்லுவோம். யூனிட் லென்த், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த். சரி, எங்களுக்கு புரியலையே. கேபிட்டல் என்னன்றது என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ ஸ்மால் என்னன்றது நம்பர் டென்சிட்டி N/L. வழக்கமாக பசங்க தப்பு பண்ணுறது. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500, லென்த்து 5 மீட்டர். ஆனால் ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, தெரியாமல் 500 சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க.
எண்ணுக்கு பதிலாக n/Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். n எவ்வளோன்னா 500, L எவ்வளோன்னா 100, சாரி 5 சால்வ் பண்ணினா 100, இந்த ஸ்மால் எண்ணுக்கு 100. அப்படி இல்லைன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா b = μ0 ni/Lன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? அப்போது ஒரு சாலினாய்டோட ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸோ ஸ்ட்ராங். ஸோ b = μ0 niன்னு கவனமாக கற்றுக்கிறீங்க. இல்லைனா μ0 ni/Lன்னு புரிஞ்சுக்கணும். என்னன்றது கேபிட்டல் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஷினை நீங்கள் படிங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸான்னு பாரு, இல்லை நம்பர் டென்சிட்டின்னு கொடுத்துருக்காங்களா பாரு. நம்பர் டென்சிட்டினா ஸ்மால் எண்ணு, கேபிட்டல் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு. குழப்பிக்கவே கூடாது. ரைட்டா? ஓகே, இப்போ நான் சொல்கிறத செய்கிறீங்களா? உங்களோட ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, உங்களோட வலது கையில் 5 விரல் இருக்கா? இருக்கா? 1 2 மிஸ் ஆகிருக்கு போது. இப்போ 5 விரல் இருக்கா? அது அப்படியே தம்ஸ் அப் பண்ணுற மாதிரி 4 ஃபிங்கர்ஸை மூடிக்கிட்டு ஒரு தம்ப் இருக்குல்ல, அந்த தம்பை மட்டும் ஆகாயத்தை பார்த்து இருக்கிற மாதிரி பாரு. அதாவது உன் சீலிங்கை பார்த்து தம்ப் மேலே இருக்கிற மாதிரி பாரு. உன் மொபைலெல்லாம் கீழே வச்சுட்டு உன் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து அந்த 4 ஃபிங்கர்ஸையும் அப்படியே ரப் பண்ணி பாருங்கள், அப்படியே தடவி பாருங்கள். உன்னோட சின்ன விரல், இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அது மோதிர விரல், அப்புறம் நடுவிரல், ஆள்காட்டி விரல், எல்லாமே என்ன டைரக்ஷனில் கரண்ட், அந்த அந்த ஃபிங்கர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குது பாரு. கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? யாராவது சொல்லுங்கள். நல்லா பார்த்து சொல்லு. அதாவது விரல் போகக்கூடிய டைரக்ஷன், உன்னோட ஃபிங்கர்ஸ் போகக்கூடிய டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போகும்பொழுது உன் தம்பு எங்கம்மா இருக்கு? கையில் இருக்கா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இது நான் கிளாஸ்லேயே சொல்லிட்டு நிறைய கைத்தட்டெல்லாம் வாங்கிட்டேன். சரி, பழைய ஜோக்குன்னா ரொம்ப பழைய ஜோக்கு, சரிதான். இதுக்கு நீ சிரிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். தம்பு எங்கே இருக்கு? அப்வர்டில் இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ அதே கை என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கமாக ரைட் சைடில், உங்களுக்கு ரைட் சைடில் அந்த தம்பு வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும். அதாவது ஒன் தம்பு வந்து இந்த பக்கம் இருக்கணும். சரி, இது தம்பான்னு கேட்கக்கூடாது, இது தம்பு தான். இது இப்போ வலது பக்கம் வந்து இப்படி இருக்கணும். மீதி விரல்கள்லாம் இப்படி மூடி இருக்கணும். அழகாக வரையணும்ல? சூப்பர். ரைட். சரி, எப்படி கை வைங்க. தம்பு இந்த பக்கம் இருக்கா? அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி வரும் பொழுது உன் தம்பு இந்த பக்கம் இருக்கு. அப்படியே தம்பை லெஃப்ட்டுக்கு மாற்றுங்க. எப்படி மாற்றுங்க? இல்லை, இப்படி இருக்கு. தம்பை வந்து லெஃப்ட்டுக்கு மாற்றுங்க. இப்படி மாற்றுங்க. ஸோ தம்பை வந்து லெஃப்ட் சைடில் மாற்றுனீங்க அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை, பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்கான்னு பாரு. அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோ. இதுதான் வாட்டர் பாட்டிலோட கேப்பு, இதுதான் கேப்னு வச்சுக்கோ. அப்படியே இது வந்து பெரிய வாட்டர் பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். ரைட்டா? இப்போ உனக்கு இப்போ பயங்கர தண்ணி தாகம் எடுத்துகிட்டு இருக்கு, தண்ணி குடிக்க போகிற. மூடி எப்படி திறப்ப? அப்படியே உன் கையால் திறந்து காட்டு. எல்லாம் காற்றுல கோலம் போடுங்க. அப்படியே ஓப்பன் பண்ணு. பாட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் இருக்கோ இல்லையோ, இப்போ இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்ச ரெட் கலரோ, பச்சை கலரோ, நீல கலரோ, இல்லை எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரோ, ஏதோ ஒரு கலர் பாட்டில் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அந்த பாட்டிலை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு ரைட் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணுங்க. எந்த டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணுறீங்க? ஆன்டி கிளாக் வைஸில் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆன்டி கிளாக் வைஸில் ஓப்பன் பண்ணும்போது பாட்டில் கேப்போட டைரக்ஷன் எப்படி இருக்குது? மேலே போகுதா, கீழே வருதா? அப்வர்ட்ஸ். எக்ஸலென்ட். தண்ணி குடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுற? க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் பண்ணும்போது டைரக்ஷன் எப்படி இருக்கு? clockwise. ரைட். க்ளோஸ் பண்ணும்போது கிளாக் வைஸ்ல இருக்கு. கிளாக் வைஸ்ல என்ன பாட்டில் மூடி எங்கே போகுது? உள்ளே போதா? டவுன்வர்ட்ஸ். ரைட். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீ சொன்ன தெரியுமா ஆன்டி கிளாக் வைஸ்ன்றது அது வந்து கரண்ட்டோட டைரக்ஷன். பாட்டில் மூடி மேலே போச்சுன்னு சொன்னீங்க தெரியுமா, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனு. தெரியுதா? பாட்டில் கேப் மேலே போனதுன்னு சொன்னல, அது வந்து பாட்டில் கேப்போட, அது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். அந்த டேர்ன் ஆச்சு இல்லை, அது வந்து கரண்ட்டோட டைரக்ஷன். ரைட். இப்போ பதில் சொல்லுங்க. நான் ஒரு டயக்ராம் போகிறேன், அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணேன். இப்படி ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிட்டேன். சாலினாய்டில் ஐ கரண்ட் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஐ கரண்ட் போயிட்டுருக்கு, இப்படியே ஐ கரண்ட் போயிட்டுருக்கு. இங்கே டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் வருமா, இந்த பக்கம் வருமான்னு யாராவது சொல்லு பார்க்க. அப்படியே உங்களோட ரைட் ஹேண்டை வந்து கரெக்டாக இதுக்கு மேட்ச் பண்ணுங்க. உங்களோட ரைட் ஹேண்டை இந்த டயக்ராமுக்கு மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுப்பேன்.
அப்படியா? ஒழுங்கா சொல்லு. ரைட் சைடு சார். டேய் கரண்ட் எப்படி போகுதுடா? அதாவது இங்கேருந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல நீ இப்படி சுற்றி வரலடா, காயில் பாரு இப்படி இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னா அப்படியே உங்களை ரைட் ஹேண்டை வந்து ரைட் சைடில் வச்சுப்பாரு. கரெக்டாக கரண்ட் இப்படி வருதா பாரு. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் தான் இருக்கும். சரிதா? அப்போ உனக்கு ஒரு வேளை டவுட் இருந்ததுன்னா அந்த 4 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணி பாருங்க. 4 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது உனக்கு இந்த டயக்ராமில் உனக்கு புரியல. ஆக்சுவலி இப்படி வரணும், இப்படி காமிக்கணும். தெரியுதா உனக்கு? அந்த காயில் அப்படினாலும் 3Dயில் காமிக்க முடியல. ஸோ இல்லைனா ஒன்று பண்ணு, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ சொல்ல பார்க்கும் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரைட் சைடு. அப்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ B = μ0 கவனமாக புரிஞ்சுக்கணும். பட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஒரு பாட்டில் கேப்பை அப்படியே, ஒரு பாட்டில் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில், அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த சைடில் வச்சுக்கோங்க, அப்படியே ஹரிசாண்டலாக வச்சுக்கோங்களேன். பாட்டில் கேப்பை ஹரிசாண்டலாக வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கா? தெரியுதா உனக்கு? ஸோ எந்த பக்கம் கரண்ட் போகுதுன்னு பாரு. உன் பாட்டில் வந்து அந்த பக்கமாக வச்சுக்கோங்க. அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுங்க பாட்டில் கேப்பை. கிளாக் வைஸில் போச்சுன்னா க்ளோஸ் பண்ணுங்க, ஆன்டி கிளாக் வைஸில் போச்சுன்னா ஓப்பன் பண்ணுங்க. அப்போ டைரக்ஷன் எந்த பக்கம் காமிக்குதோ அதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தெரியுதா? ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் ரூலை வச்சுக்கிட்டு தான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் சொல்ல முடியும். ரைட் ஹேண்டில் அந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அது கரண்ட்டோட டைரக்ஷனையும், தம்ப் இருக்கு இல்லையா, அது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனையும் கொடுக்கும். இந்த இடத்துலையும் ஆன்சர் வர்றது எல்லாரும் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ B = μ0 ஃபார்முலா போட்டு கொண்டு வந்துடுவேன். இல்லைனா B = μ0 ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்துடும். டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அப்பு, டவுன்னு ஆப்ஷனில் இருக்கும். அதுதான் நீங்கள் கவனமாக கண்டுபிடிக்கணும். சரிதாப்பா? ரைட். ஸோ இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கும். அடுத்தது வந்து சாலினாய்டில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து டொராய்டு. டொராய்டு பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு இன்ஃபனைட் சாலினாய்டுரா, இன்ஃபனைட் சாலினாய்டு. நீ யோசிச்சு பாரு, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரில. இன்ஃபனைட் சாலினாய்டு, இல்லைனா இன்னொரு பேர் என்னன்னா லாங் சாலினாய்டுன்னு அர்த்தம். இப்போது இது வந்து ஒரு இன்ஃபனைட் சாலினாய்டு, லாங் சாலினாய்டு. இப்படி இருக்குது, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு எனக்கு தெரில. அப்போது இது வந்து அதோட ஆக்சிஸ். கொஞ்சம் கூர்ந்து கவனமாக கவனிங்க, இந்த மாதிரி இருக்கு. அப்போ இதான் அதோட சென்டர்னு வச்சுக்கலாமா? சென்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இது பாரு, இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோ. இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் θ1 எடுத்துக்கோங்க, இது θ2 எடுத்துக்கோங்க. ரைட்டா? ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஒரு நிமிஷம். வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கோங்க. 2 ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ என் கேள்வி என்னென்னா, டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே அப்படின்னா கரண்ட் கேரிங் லாங் சாலினாய்டு. நல்லா கவனமாக காதில் வாங்க, கதை கேட்குற மாதிரி கேளு. ஒரு லாங் சாலினாய்டு, இன்ஃபனைட் லாங் சாலினாய்டு இருக்குது. இதாண்டா இது, சரிதா? இன்ஃபனைட் லாங் சாலினாய்டு இருக்குது. அதில் எந்த இடத்துல இப்போ 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 5ன்னு போட்டிருக்கு. டே 5வது இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? 4ல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோடா? 1ல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு நம்மளால் கேட்க முடியும். அப்போ ஒரு இன்ஃபனைட் லாங் சாலினாய்டில் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு வேணும்னா என்ன சார் ஃபார்முலா? ஸோ கவனமாக கவனிங்க. B = μ0 இங்கே வெளியில் ஒரு 1/2 μ0 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. உன் கொஷின் பேப்பரில் ஆங்கிள் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க, பீட்டா கொடுத்துருக்காங்க. இருக்கு பாரு, இதை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் சைன் யூஸ் பண்ணணும். 1/2 μ0 சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா. இதே உங்கள் கொஷின் பேப்பரில் θ1 θ2 கொடுத்துருக்காங்க. ஸோ μ0 cos θ1 ப்ளஸ் cos θ2 இப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டான்னு கொடுக்காம ஹரிசாண்டல்லேருந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு 30 டிகிரி, இங்கேருந்து ஒரு 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? θ1 θ2 எடுத்துக்கணும். இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனி. 2 இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். 2 இன்ஃபர்மேஷனும் பிரமாதமாக இருக்கு பாருங்க. இன்ஃபனைட் லாங் சாலினாய்டாக இருந்ததுன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 90, பீட்டாவோட வேல்யூ 90. ஏன் சார் 90? இவர் இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரியாது. அது மட்டும் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த இடம் கண்டிப்பாக 90 வந்துடும்.
அப்போ இந்த இடம் கண்டிப்பாக 90 வந்துடும். தெரியுதா? எங்கே ஆரம்பிக்குது முடியுதுன்னே தெரியாது, அது பாட்டு போயிட்டே இருக்கு. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 90, பீட்டாவோட வேல்யூ 90. அந்த நேரத்தில் தீட்டா 1 0 ஆகிடும், தீட்டா 2 0 ஆகிடும். எப்படி சரினா அந்த லைன் அப்படியே படுத்துரும். அப்படின்னா b ஈக்குவல் டு 1/2 மியூ நாட் ni இங்கிருந்து சைன் ஆல்ஃபா சைன் 90 1 சைன் 90 1 ரெண்டு ரெண்டு போயிடும். அப்போ b ஈக்குவல் டு மியூ நாட் ni. சார் அது ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, இது எதுக்கு தேவையில்லாத திரும்ப சொல்கிறீங்க? விஷயம் இருக்குது. ஒரு லாங் சாலினாய்டாக இருந்ததுன்னா, இன்ஃபனைட் லாங் சாலினாய்டாக இருந்ததுன்னா அதோட ஆக்சிஸில் எல்லா இடத்துலையுமே மியூ நாட் ni தான். ஆக்சிஸ் ஃபுல்லாக மியூ நாட் ni தான். சரி, இல்லை காசில் போட்டு காமிங்க. ஸோ b ஈக்குவல் டு 1/2 மியூ நாட் ni. இங்கே காஸ் 0 1 காஸ் 0 1, இதுக்கும் மியூ நாட் ni தான். ரெண்டே ரெண்டு தகவல் தாண்டா. ஒரு இன்ஃபனைட் லாங் சாலினாய்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லாங் சாலினாய்டோட ஆக்சிஸ் இதுதான். அந்த ஆக்சிஸில் இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் நீ எந்த இடத்துல கேட்டாலும் b ஈக்குவல் டு மியூ நாட் ni மியூ நாட் ni தான். சரிதா? அது ஏன் சார் எண்டை மட்டும் விட்டு வச்சுருக்கீங்க? விஷயம் இருக்குது. அட் எண்ட் ஆஃப் த சாலினாய்டு, கரெக்டாக எண்ட் ஆஃப் த சாலினாய்டு ஆல்ஃபா 90 இருக்கும், பீட்டா 0 ஆகிடும். கரெக்டாக எண்டுனா இந்த இடம், இந்த இடம் வேணும் எனக்கு. அப்போ எண்டுனா இந்த இடம், இந்த இடமா? அப்போ ஒரு ஆங்கிள் மட்டும் என்ன ஆகிடும்? 90க்கு வந்துடும், ஒரு ஆங்கிள் 0 ஆகிடும். அதே மாதிரி தீட்டா 1 0 ஆகிடும், தீட்டா 2 90 ஆகிடும். ஏதோ ஒரு ஆங்கிள் மட்டும் 0 ஆகிடும். அப்படின்னா சால்வ் பண்ணுங்க. அப்போ b ஈக்குவல் டு 1/2 மியூ நாட் ni, இங்கே சைன் 90 1 0. அப்போது 1/2 மியூ நாட் ni பாதியா? ரொம்ப நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கணும். எண்ட் ஆஃப் த சாலினாய்டு மட்டும், அந்த சாலினாய்டோட எண்டில் மட்டும் மியூ நாட் ni தான். எண்டில் மட்டும் மியூ நாட் ni தான், பாதி தான் இருக்கும். சார் அப்போ எண்டுக்கு 1 சென்டிமீட்டருக்கு இந்தாண்ட வந்தால் கூட என்ன சார் ஆன்சரு? மியூ நாட் ni. திரும்பவும் தெரிஞ்சுக்கோங்க, ஆக்சிஸ் ஃபுல்லாகவே b ஈக்குவல் டு மியூ நாட் ni தான். எண்ட் ஆஃப் த சாலினாய்டு மட்டும்தான் மியூ நாட் ni/2. சூப்பரா? இந்த கேள்வியில் அடிக்கடி கேட்குற கேள்வி பாரு. அதே மாதிரி இதில் கிராஃப் பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். இது வந்து ஒரு இன்ஃபனைட் லாங் சாலினாய்டு. இங்கே பாரு, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா 1. கவனமாக பாரு, நான் தீட்டா 2 எங்கேருந்து எடுக்கிறேன்னு பாருங்க. இது தீட்டா 2. நான் போன டயக்ராம், இந்த டயக்ராமில் தீட்டா 2 எங்கேருந்து எடுத்தேன்? இந்த லெஃப்ட் பக்கமாக இந்த இருந்து எடுத்தேன். தீட்டா 2 எங்கே எடுத்துருக்க பாரு, தோ எடுத்துருக்கேன் பாரு. சரிதா? ஸோ இப்போ காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2. டே யோசிச்சு சொல்கிறேன், இதுக்கு என்னடா ஃபார்முலா பண்ணணும்? இந்த டயக்ராமுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பாராச்சும். தீட்டா 2 நான் ஒரு சைட்லேருந்து எடுத்திருக்கேன். தீட்டா 1 ஒரு சைடில் இருந்தால், தீட்டா 2 ஒரு சைடில் இருந்தால், இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால தான் ஒன்று அவாய்ட் பண்ணுறேன். சொல்லுங்க. சரி ரைட். இல்லைனா இந்த இடம் 30 டிகிரின்னு வச்சுக்கோ. 90 plus theta 2 sir. எனக்கு ஃபைனலாக ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். சூப்பர்ரா. 1/2 மியூ நாட் ni. இங்கே காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. ஸோ மறந்துடாதீங்க, ரெண்டு எண்டிலிருந்து கொடுத்தாங்கன்னா தான் மியூ நாட் ni காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2. ஆங்கிள் ஒரு எண்டிலிருந்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ், ஏன்னா காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. தெரியுதா? காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன புரிஞ்சுக்கிற சார்? வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் எங்களுக்கு தேவையில்லை சார், ஆல்ஃபா பீட்டான்னு தான் கொடுப்பாங்க, சைன் போட்டுருவோம், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா. வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை சார், காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2. ஆனால் ஒரே இடத்துலேருந்து ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா, தோ இந்த மாதிரி இது வந்து தீட்டா 1, இது வந்து தீட்டா 2, இப்படி ஒரு சைட்லேருந்து ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீ தெரியாமல் என்ன பண்ணிடுவேன்? காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2 போட்டுருவோம், குடிக்கட்டுருவோம், தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணிடுவோம். அப்போ 1/2 மியூ நாட் ni காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2ன்னு ரொம்ப கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? ஸோ இதில் ஒரு நியூமரிக்கல் ஒன்று பார்த்தப்ப கவனமாக கவனி. என் கேள்வி என்னென்னா, இது வந்து ஒரு ஃபைனைட் சாலினாய்டு, இன்ஃபனைட் கிடையாதுடா, ஃபைனைட். இந்த சாலினாய்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள ஒரு சாலினாய்டு, ஃபைனைட் சாலினாய்டு. இது அதோட ஆக்சிஸ், இது அதோட சென்டர். இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. என் கேள்வி என்னென்னா, ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. முதல்ல இதுக்கு நான் என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும் சொல்லுங்கள். பதில் சொல்லு. மியூ நாட் 1/2 மியூ நாட் ni என்ன வரும் நம்ம? சூப்பர் பா, காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2. ஏன் காஸ் தீட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல். ரைட். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்னா, மியூ நாட் ni காஸ் 60 1/2, இந்த இடம் நான் 16 கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் காஸ் 30 √3/2.
ரைட்டா? ஸோ அப்போ 1/2 மியூ நாட் என்ஐ, இங்கே ஒரு 1/2 காமனாக எடுத்துரு, √3 + 1 ஃபைனலாக, ஸோ 1/4 மியூ நாட் என்ஐ √3 + 1 அவ்வளோதான். ஒருவேளை அவங்க n கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், i கொடுத்துருந்தாங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், மியூ நாட்டுக்கு வந்து 4π × 10⁻⁻⁻ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆனால் அதெல்லாம் எதுவும் கேட்கல. ஆப்ஷனில் என்ன இருந்ததுன்னா √3 + 1/4 மியூ நாட் என்ஐ, இப்படி தான் ஆப்ஷன் இருந்தது. ரைட்டா? சூப்பராக இருந்தோம். ரைட். இது வந்து ஃபைனைட் சாலினாய்டு. இதே இன்ஃபைனைட் சாலினாய்டு இருந்தால் ரெண்டே ஆன்சர் தான். ஒன்று ஆக்சஸ் ஃபுல்லாக மியூ நாட் என்ஐ, எண்டில் மட்டும் மியூ நாட் என்ஐ வெயிட். இதுக்கு ஒரு கிராஃபையும் நம்ம கற்றுக்கணும். ஒரு நிமிஷம். இப்போ இந்த கிராஃப் எப்படி சார் இருக்கும்? இந்த இடம் சென்டர் x = 0 வச்சுக்கேன், இந்த இடம் மேக்ஸிமம் கரெக்டாக அட் எண்டு, இந்த இடம் எண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் எண்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே மியூ நாட் என்ஐ தான், எண்டு வரைக்கும் மியூ நாட் என்ஐ தான். எண்டில் மட்டும்தான் பாதி, இந்த இடம் பின்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் b/2 தெரியுதா? இந்த இடம் மியூ நாட் என்ஐ இந்த இடம் மியூ நாட் என்ஐ/2 இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபுல்லாக கான்ஸ்டன்ட்டு. எண்டுக்கு முன்னாடியிலிருந்து அடுத்த எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கான்ஸ்டன்ட்டு. எக்ஸாக்டாக எண்ட் ஆஃப் தி சாலினாய்டில் மட்டும் பாதி இருக்கும், இந்த பக்கம் பாதி இருக்கும். ஸோ இந்த கிராஃப் சாலினாய்டோடது, ஒரு லாங் சாலினாய்டோடது. சூப்பராக. அடுத்தது ஒரு சூப்பரான டாபிக் வரேன், டொராய்டு. ஒரு என்லெஸ் சாலினாய்டு. என்லெஸ் சாலினாய்டு அப்படின்னா ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியாது, அது மட்டும் போயிட்டே இருக்கும், இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. இது வந்து என்லெஸ் சாலினாய்டு. ஸோ இந்த என்லெஸ் சாலினாய்டு தான் வந்து டொராய்டுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா டொராய்டல் சாலினாய்டுன்னு அர்த்தம். ரைட்டா? இது வந்து என்லெஸ் சாலினாய்டு. சரிங்க சரி. இது எப்படி கேட்பாங்க? கரெக்டாக இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கும். அவுட் சைடு இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. சார் அப்போ எங்கே தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும்? அங்கே வந்து ஆக்சஸ்ன்னு சொன்னீங்களே, இங்கேயும் இந்த கோர் இருக்குல்ல, நான் ஒரு ரவுண்ட் போடுறேன் பாரு, அந்த கோரில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் நீங்கள் ரெண்டு விஷயம் கவனமாக கற்றுக்கணும். ஒன்று இன்சைட் ரேடியஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அவுட் சைட் ரேடியஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கடா. இப்போது இப்படி போட்டால் உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இந்த சாலினாய்டு இப்படி போடுறேன், ஈஸியாக புரியும் பாரு. இன்சைடு அவுட் சைடு, இப்போ இதுதான் அந்த டொராய்டு. இன்சைட் ரேடியஸ் R1, அவுட் சைட் ரேடியஸ் R2. அப்போ B = μ0 ஸ்மால் ni தான் இதுக்கும் ஃபார்முலா. n-க்கு பதிலாக அங்கே n/L படித்தோம், இங்கே n/2πr. ஒத்துக்கிறியா? ஏன் சார் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ், அதனால L-க்கு பதிலாக 2πr. R-க்கு பதிலாக நீங்கள் RMன்னு எழுதணும். அது யார் சார் RM? RMன்றது மீன் ரேடியஸ். எதுக்காக சார் இங்கே மீன் ரேடியஸ் எடுத்துக்கிறோம்? ஏன்னா இந்த டொராய்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரேடியஸு, இன்சைட் ரேடியஸ் R1, அவுட் சைட் ரேடியஸ் R2, ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா உனக்கு RM கிடச்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, இந்த RM எடுத்துகிட்டு வந்தால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபார்முலா என்ன சார் சொல்ல வரீங்க? B = μ0, n-க்கு பதிலாக ni/2πRm. இந்த ஆரம்பை தனியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆரம் எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஐயை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ டொராய்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டொராய்டோட அவுட் சைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, டொராய்டோட உள்ளார இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. அப்போது எந்த இடத்துலடா மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர் இருக்குல்ல, கோர், இன்சைட் த கோர் ஆஃப் த டொராய்டு, இந்த லைனில் கோடு போடுற மாதிரி, ரைட்டா? இங்கே தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது கவனமாக கற்றுக்கணும். இப்போ நம்ம நோட்ஸில் ஒரு 2-3 சம் சால்வ் பண்ணியிருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கற்றுக்கிட்டது ஆம்பியர் சர்க்யூஷியல் லா, க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B வெக்டார் டாட் DL வெக்டார் = μ0 டைம்ஸ் ஆஃப் நெட் கரண்ட். ரெண்டாவது, ஒரு சாலிட் வயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு வந்து μ0I/2πr, இன்சைடு வந்து μ0IR/2πr². இவங்களுக்கான கிராஃப் கற்றுக்கிட்டீங்க, ஸ்ட்ரெயிட் லைனை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். ரைட்டா? சாலினாய்டு எடுத்துக்கிட்டு அப்படின்னா சாலினாய்டோட அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, இந்த ஆக்சஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ ஸ்ட்ராங் μ0 ni. இந்த என்னன்றது நம்பர் டென்சிட்டி n/Lன்னு கவனமாக கற்றுக்கிறீங்க. ஒரு இன்ஃபனைட் லாங் சாலினாய்டாக இருந்ததுன்னா அதோட ஆக்சஸ் ஃபுல்லாகவே B = μ0 ni தான். அதோட எக்ஸாக்ட் எண்டு மட்டும் μ0 ni/2, μ0 ni/2ன்னு புரிஞ்சுக்கிறீங்க. இதோட ஜென்ரல் ஃபார்முலா B = 1/2 μ0 ni. இங்கேருந்து sin α + sin β வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கலில் கொடுத்துருந்தாங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா μ0 ni. இங்கேருந்து cos θ1 + cos θ2ன்னு கவனமாக கற்றுக்கிறீங்க.
வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு சைடில் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 மியூ நாட் என்ன இங்கேருந்து காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2 அப்படியே சாலினாய்டை பிரித்து மேய்ஞ்சிருக்கோம்ல. இதுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. நியூமரிக்கல்ஸும் அவ்வளோதான். நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு கொடுக்கப்பட்ட டேட்டாவை எடுத்துக்கிட்டு எப்படி சால்வ் பண்ணு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக டைரக்ஷன் தெரிலனா கரண்ட் போகிற டைரக்ஷனில் உன் பாட்டில் வச்சுக்கோங்க. வெளியில் போச்சு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்களா கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ நேராக ஒரு பாட்டில் நிற்க வச்சுக்கிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே போகும். க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே போகும் இன்சைட். சரிதா? ரைட். ஸோ எனக்கு பதில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டோம். கிளியராக சொல்லு. எந்த இடம் புரியலன்னு சொல்லு. அகைன் நான் திரும்ப சொல்லித்தரேன். ரைட்டு. ஸோ அபி, ஸ்வேதா, ஆனந்தி, அஸ்வினி, தேவி, பிரியா சொல்லுங்கள். 5 பேரும் கிளியரா? டவுட் இருக்காப்ப திரும்ப சொல்லணும். ரைட்டு. ஸ்வேதா ரேயாப்டிக்ஸ் கிளாஸ் போகல உனக்கு? அந்த பக்கம் போகலையா நீனே? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சொல்லு. நீ 4 வார்த்தை பேசுவியான்னு நான் காத்துன்னு இருக்கேன். நான் அதுக்காக தான் உன்னை ஏதாவது சொல்லுமான்னு சொல்றேன். என்னங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட். உன் அதி தீவிர ஃபேன் லிஸ்ட்ல என்ன ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கோண்ணே. ரைட். திவ்யா, அர்ச்சனா, துர்கா கிளியர் அப்ப. ஹர்னி கிளியர் அப்ப. பதில் சொல்லுங்க பா. ரைட். ஏதாவது திரும்ப சொல்லுங்க, கேட்டுக்கோங்க. ஹேமச்சந்திரன், ஜெயஸ்ரீ, கிருத்திகா, லேகாஸ்ரீ. ஸோ நேம் சொல்லி கூப்பிட்ற இந்த ஒரு 2-3 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. தண்ணி கிண்ணி எடுத்து குடிச்சிக்கோ. அடுத்தது அப்படியே நம்ம வேறு டாபிக் போகிறோம். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நர்மதா கிளியர் அப்ப. ராஜேஷ் கிளியர் அப்ப. ரைட். பா பூர்விகா நேமில் அரவிந்த் அகாடமி பொண்ணுல பேருமா? லக்ஷனா. ஓ ஓகே ஓகே. லக்ஷனா சாரி. பிரியதர்ஷினி, சபரீஷ் கிளியர் அப்ப. பூர்விகா கிளியர் அம்மா? Yes, sir. ஓகே. ஸ்வர்ணா, சுபிக்ஷா, ஸ்வேதன், சச்சின், விஜய். எஸ் சார், கிளியர் சார். ரைட். விஜய் டெஸ்ட் எழுதுறியாடா? வந்து 30 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட இன்னும் அவனுக்கு மார்க் வந்து சேரல. என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. முடிச்சு அவன்கிட்ட பேசுகிறேன் நான். வினோதினியன், யுவா கிளியர் அப்ப? Clear, sir. ரைட். ஸோ ஜாலியாக இருந்துச்சு இந்த டாபிக். சூப்பராக இருந்துச்சுல்ல. அடுத்த 2 டாபிக் இன்னைக்கு லெசனை பிரமாதமாக முடிச்சிடும் நம்ம. அதுக்கு ரிலேட்டடாக இப்போது சொல்கிற சம்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம். சரி, சம் பாரு. கொஸ்டின் நம்பர் 25 பாரு. யாராவது ஒரு ஆள் சமப்படி. அது யாருன்றதுல பிரச்சனையா இருக்கும். சரி நானே சொல்ல. இவா சமப்படிமா. பா யாராவது சம படிங்கப்பான்னு சொன்னேன். யாரும் படிக்கல. குறிப்பிட்டு பேர் சொல்லி சொன்ன படிக்கலன்னு என்ன அர்த்தம்? ஒரு சமப்படி. யாரும் படி. The number of turns per unit length of a long solenoid is 10. வெயிட் பண்ணுமா. பா இது என்னமா இது? The number of turns per unit length ஸ்மால் என்ன கேபிட்டல் என்ன? பதில் சொல்லுங்க. Small length. ஸ்மால் length. சூப்பர் பா. 10. அடுத்ததுமா. If its average radius is 5 centimeters and it carries a current of 10 ampere, then find the ratio of flux densities obtained at the center and at the end of the axis will be. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சொல்யூஷன்லாம் பார்க்கக்கூடாது. நீ நியாயமான ஆளாக இருந்தால் சொல்யூஷன் பார்க்காம கொஸ்டினை மட்டும் பார்த்து சொல்லுங்க. யாராவது Filled at the center and the end of the axis. ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலையே. யார் அது? அதுதான்பா. மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்னொரு பேர் தான்டா ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு பேர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. மேக்னெட்டிக் ஃபீல்டோடது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எல்லாது இந்த ஆள் சொல்லித்தரலையே, அவன் ஏமாற்றி விட்டான் நம்மளன்னு எக்ஸாம் ஹாலில் போய் கதறாத, என்னையும் திட்டாது. ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா அது பி தான். ரைட். சென்டருக்கும் எண்டுக்கும் கேட்குறாங்க. இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். சென்டராக இருந்தால் மியூ நாட் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்.
எண்டாக இருந்ததுன்னா மியூ நாட் என்ஐ பை டூன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ ரெண்டுத்துக்கும் அப்படியே ரேஷியோ போட்டு மேலே மியூ நாட் என்ஐ கீழே மியூ நாட் என்ஐ பை டூ. மியூ நாட் போயிடும், என் போயிடும். ஸோ கீழே ஐ போயிடும், அந்த டூ அப்படியே மேலே போயிடும், 2/1. சூப்பர் ஆன்சர் ரைட்டா? அதனால தான் தேவையில்லாமல் நீயே சொல்லிவிட்டியா? நீ தானே சொன்ன இப்போ தேவையில்லாமல் கொடுத்தாங்கன்ட்டு. இல்லை சார், எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதான் நீ தான் சொன்னியடா தேவையில்லாமன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல. ஆக்சுவலாக அவங்க டொராய்டு கொடுத்துருந்தாங்கன்னா மீன் ரேடியஸ்னு கொடுப்பாங்கல்ல சார். அதான் சொல்கிறேன்ல, பா கவனமாக இருக்கணும்பா. அன்னெசரி டேட்டாவும் உள்ளே இருக்கும். நீ அதை பார்த்துக்கிட்டு குழப்பிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப போயிடும். இவன் இந்த இடத்துல தெளிவாக சாலினாய்டுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக சாலினாய்டில் இருங்க. அவன் ரேடியஸ் கொடுத்துருக்கான்றதுக்காக நீ டொராய்டுக்கு போவாது. தெரியுதா? ரைட். ஸோ இந்த டாபிக் சூப்பராக இருந்துச்சு செம்ம. ரைட் பா, கற்றுக்கோங்க. அதே மாதிரி செக்ஷன் பியில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிப்பாரு. ஸோ அடுத்தது நீங்கள் அவளோட காத்துட்ருக்கிற டாபிக். சரி, அப்படிலாம் நீங்களாக சொல்கிறீங்க, அது எல்லாத்தையும் சொல்றியா? நானாக சொல்லிக்கிறேன். என்ன ரீசன்னா, என்ஜே ஃபிசிக்ஸ் அகாடமி டே 1 எப்போனா போன அக்டோபருக்கு முன்னாடி ஸோ ஸ்பெக்ட்ராலேருந்து ரிசைன் பண்ணுது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இனிஷியலாக ஒரு பசங்க கேட்டாங்க. நான் வெளில வந்ததுக்கப்புறம் என்னோட விசுவாசிகள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி கிளாஸ் பண்ணுங்கள் சார், நாங்களும் வரேன் சார். ஒரு 10 பேர் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஜேர்னி அந்த டேலேருந்து ஆரம்பிச்சு. அந்த டேலேருந்து தான் கிட்டத்தட்ட நம்ம 10 மந்த்துக்கிட்ட வரப்போகிறோம்னு வச்சுக்கே. ஸோ இந்த டே வரைக்கும் கிளாஸஸ் வந்து பெருசாக மிஸ் ஆனதே கிடையாது. அதாவது வீக் டேஸில் சொல்கிறேன் நான். வீக் லீவாக தான் இருக்குது. அதேமாதிரி என் கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் ரொம்ப வச்சுக்கோங்க. அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 75 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கிளாஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்க. வருவாங்க போவாங்க. பட் கொஞ்சம் பேர் அப்படியே என் கூடவே இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த பிள்ளைங்களாம் ஜூலை 17க்கு அப்புறம் நம்மளை விட்டு போயிடுமே, அதுக்கப்புறம் நம்ம என்னடா ரீச் பண்ண போகிறோன்ட்டு இன்றைக்கி உங்களை பற்றி நான் ரொம்ப நேரம் யோசித்தேன். அதுக்கப்புறம் கூட எங்கேயாவது மெடிக்கல் காலேஜ் போனதுக்கப்புறம் கூட சனி ஞாயிறு ஃப்ரீயாக இருந்தால் இதை கூப்பிட்டு ஃபிசிக்ஸ் சொல்லி தரலாமான்னு நினச்சேன். உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு தெளிவாக கேட்டுன்னு இருப்பேன். ஏன்டா எங்கள் உயிரை வாங்கினது பத்தாது, மறுபடியுமா அப்படின்னு கேட்குறேன்னு. இப்போ கூட பாருங்க, மோனிகான் லாஸ்ட் இயர் இப்போ எங்கே படிக்குதுன்னா ஐஜியில் படிக்குது. அது கூட ஒரு நாள் வந்து சார் வீட்டில் ரொம்ப ஓடிட்டு நான் ஒரு 2 நாள் கிளாஸ் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூடயே தான் இருந்தது. நீங்கள் அது பார்க்கல. இப்போ ரீசெண்டாக டாக்டர் ஆயாச்சு, செகண்ட் இயர் போயாச்சு, ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் வந்துட்டாங்க. அதனால் சப்போஸ் எனக்கு ஒரு பேர் அடிச்சுன்னா நீ டாக்டர் ஆன பிறகு எப்போ வாங்கப்பா நம்ம ஃபீஸ் கற்றுக்கணும்னு கூப்பிட்டா வந்து சேர்த்துட்டு ஜாலியாக நம்ம ஃபீஸ் கற்றுக்கலாம். ஏன்னா அடுத்த வருஷம் சொல்லித்தர ஆள் இருப்பாங்களே எனக்கு தெரில, அதுக்காக சொல்கிறேன். ரைட் பை. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு. மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரேக் ஏதாவது வேணுமா? வேணாம்ல. மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் நான் பிரேக் விடுறதா இல்லை, போனால் வரமாட்டேன். நீங்கள் எல்லாம் ஃப்ராடாக இருக்கீங்க. உன்னை நம்பி பிரேக் அடிச்சா திரும்ப எப்படி போனியா அப்படியே வரணும். 27 பேர் பிரேக் அடிச்சா வரும்போது 24 பேர் தான் இருக்க, 3 பேர் எங்கேயோ ஓடி போயிரு. ரைட்டா? டாபிக் தான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். கவனமாக கவனி. ஒரு சார்ஜ் இருக்குல்ல, அந்த சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குடா. ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா அது மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது, ஃபோர்ஸ் 0. அப்போ உனக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் சூப்பராக சொல்லிட்டேன். when the charge is at rest, அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 0. ரைட். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இது சார்ஜ் மூவ்ஸ் parallel ஆர் ஆன்டி parallel டு த ஃபீல்ட். அது என்ன சார்? v வெலாசிட்டி. இந்த சார்ஜ் வந்து v வெலாசிட்டியில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாவோ இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆன்டி பேரலாவோ நகர்ந்தா அந்த டைமில் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? 0. 2 பாயிண்ட் கற்றுக்கிட்டியா? when the charge is at rest, அந்த மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இருக்காது, 0. when the charge moves parallel or anti-parallel to the field, அப்பவும் ஃபோர்ஸ் 0ன்னு கவனமாக கற்றுக்கிறேன். அடுத்தது சார், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனு. when the charge moves perpendicular to the field, 90 degree, force will be maximum. அப்போது ஃபோர்ஸு எதுக்கு சார் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஃபோர்ஸு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? சார்ஜுக்கு, மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜு. ஃபோர்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? வெலாசிட்டிக்கு. ரைட்டா? ஸோ அப்போது ஃபோர்ஸுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன சார்? F = BQV sin θ. அப்போது ஃபோர்ஸ் வந்து சைன் தீட்டாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. இதாண்டா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். முதல்ல ஒரு கதை கேட்குறியா? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன தெரியுமா? உங்கள் ரூம் அப்படியே சுற்றி திருப்பி பாரு. இதான் உங்கள் ரூம் பார்த்தியா? நல்லா இருக்கா? ரைட்டு, சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த ரூம் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு. நீ தான் சார்ஜ், ரைட்டா? நீ தான் சார்ஜ், இதுதான் உன் ரூமு, நீ தான் சார்ஜ். சார்ஜ் வந்து சேரில் உட்காந்துருக்கு. இப்போது நீ ரெஸ்ட்டில் இருக்க அப்படின்னா ஃபோர்ஸ் 0, உன் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. நீ அதே மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே நடந்து போகிற, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போகிற, அப்போவும் உன் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. நீ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக போகும்பொழுது உன்னை யாரோ பிடிச்சி தள்ளுவாங்க அப்படின்னா உன் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் மேக்னெட்டிக் கிளாரன்ஸ் ஃபோர்ஸு. சரி, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை கொண்டு வந்து வச்சிங்கன்னா அந்த சார்ஜ் மேலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்ல வரீங்க, அவ்வளோதானே? ரைட்டா? when the charge is placed in a uniform magnetic field, it experiences magnetic Lorentz force. That magnetic Lorentz force F is equals to BQV sin theta. ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டேன். BQV sin theta. மேஜிக் பண்ணுவோம். இப்போ theta equal to 0ன்னு கொடுங்க, theta equal to 180 கொடுங்க. இப்படி கொடுத்தா என்ன மீனிங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சார்ஜ் பேரலாவோ ஆன்டி பேரலாவோ நகருது. ஸோ F equal to என்ன? 0. theta equal to 90 இருக்கும்போது sin 90 கொடுங்க. F is equal to maximum BQV. அப்போ F is equal to BQV கவனமாக கற்றுக்கிட்டீங்க. சரிதான்? அடுத்தது இது வெக்டார் ஃபார்மில் சொல்லுங்க சார். F vector equal to Q into F vector equal to Q into மீதி இருக்கிறது நமக்கு ரெண்டே வெக்டார் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல B வெக்டார் கிராஸ் B வெக்டார், ரைட்டா? கிராஸ் அப்படின்னாலே உனக்கு தெரியும் sin theta. அப்போது தீட்டான்றது என்ன அப்படின்னா, தீட்டா இஸ் நத்திங் தட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் B and V. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் B and V. ஸோ F equal to Q into V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு சொல்லணும். Q வந்து ஸ்கேலார், Qக்கு வந்து வெக்டார்லாம் போடக்கூடாது. Qன்றது ஒரு சார்ஜ், ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். ஸோ F equal to Q into V வெக்டார் கிராஸ் B வெக்டார், F is equal to BQV sin thetaன்னு சூப்பராக கற்றுக்கிறது. ரைட்டாவா? அடுத்தது இதை வச்சுக்கிட்டு அடுத்தது டைரக்ஷன் கற்றுக்கணும். நம்ம இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையே நமக்கு காத்துட்ருக்கு. ஸோ நான் சொல்கிற வேலையை ஒழுங்காக சரியா? F is equal to BQV. நான் ஃபஸ்ட்டு கிளாஸே சொன்னேன், இதே மாதிரி ஒரு ஃபார்முலா பின்னாடி பார்ப்போன்னு சொன்னேன். B equal to F by QV. Fக்கு என்னடா? நியூட்டன். சார்ஜுக்கு என்னடா? கூலும். வெலாசிட்டிக்கு என்னடா? மீட்டர் பர் செகண்ட். அப்போது நியூட்டன், இந்த கூலும் பர் செகண்டை ஒரு பக்கம் எடுத்துக்கோ, மீட்டர் ஒரு பக்கம் எடுத்துக்கோ. நியூட்டன், இந்த கூலும் பர் செகண்ட் ஆம்பியர் எடுத்துக்கலாமா, இல்லை மீட்டர் எடுத்துக்கலாமா? அப்போ நியூட்டன் ஆம்பியர் பர் -1 மீட்டர் பர் -1. நான் என்னைக்கு சொன்னேன்? நேற்று சொன்னேன்னா. ஸோ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? ரைட். இப்போ எல்லாரும் ஒரு எஸ் சொல்லு பார்க்கும். எல்லாருமே எல்லாருமே இவனா லூசாடா நினைக்கிறேன். அப்படி இல்லை. இப்போ ஒரு டைரக்ஷன் கற்றுக் கொடுக்க போகிறேன். இது நான் நேரில் இருந்தாலே சிக்கலாக இருக்கும். நீங்கள் எப்படி கற்றுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லோரும் உசுரோடு தான் இருக்கீங்களான்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன். நானும் எஸ் மக்களே, நானும் உசுரோடு தான் இருக்கேன். ஸோ கவனமாக கவனி. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இன்ட்டு போட்டால் என்னடா மீனிங்க? தப்பு போட்டுக்க அர்த்தமா? இன்ட்டு போட்டோன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ஸில் போயிட்டுருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போயிட்டுருக்கு. ரைட்டா? டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ஸ் இன்வெர்ஸ். ரைட்டா? இந்த இடத்துல ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன் Q. இந்த Qவோட டைரக்ஷன் வந்து V வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இந்த பாரு, புரியுதுன்னா என்கிட்ட சொல்லிடணும். இதுக்காக எக்ஸ்ட்ரா 5-10 நிமிஷம் எடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் இது தெரியாமல் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த 30% லெசனையும் என்னால் நடத்த முடியாது. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ எங்கே சுற்றின்னு இருந்தாலும் கிளாஸ்குள்ளார வா, கவனமாக கற்றுக்கு. ரைட்டு? உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஸோ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, அதனால் வீடியோ என்னால் காமிக்க முடியல. அது கட் பண்ணணும்னா இது கட் ஆகிடும். அதுக்காக தான் பார்க்குறேன். ரெக்கார்டிங்கில் உங்களோட 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், ஸோ மூணுத்தை மட்டும் நல்லா ஓப்பன் பண்ணிக்கும். அந்தந்த டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணிக்கும். 4 ஃபிங்கர், ஸோ மிடில் ஃபிங்கர் அண்ட் தம்ப் மேலே இப்படி தம் ஃபிங்கர் எல்லாம் மூணுத்தையும் ஒன்று கொஞ்சம் பர்பெண்டிகுலர் ஆகிடும். 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர், ஸோ மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச். ரைட்டா? ஸோ கவனமாக கவனிங்க. இதுதான் பியோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ரைட்? நீ மொபைலுக்கு கீழே வை, இல்லைன்னா டேபிள் வை, எங்கேயாவது வச்சுக்கோ, எழுந்து கூட நின்றுக்கோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் 4 ஃபிங்கர் இருக்குல்ல, உங்களோட 4 ஃபிங்கர்,
உங்களோட ஃபோர் ஃபிங்கரை கரெக்டாக இந்த இன்ட்டுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது மொபைலுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கணும். தெரியுதா? இல்லைன்னா மொபைலை டேபிளில் வச்சுட்டு எழுந்து நின்றுட்டு கரெக்டாக மொபைலுக்குள்ளார அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபோர் ஃபிங்கர் வந்து மொபைலுக்குள்ளார போகிற மாதிரி பார்த்துக்கிட்டா இன்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி பார்த்துக்கும். அப்படியே உங்கள் கையோட ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வெலாசிட்டி இருக்குல்ல, சார்ஜோட டைரக்ஷனில் உங்களோட மிடில் ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைரக்ஷனில் உங்களோட மிடில் ஃபிங்கர் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நீ கரெக்டாக வச்சுருந்தா உன்னோட தம்ப் வந்து எங்கே இருக்குன்னு யாராவது சொல்லு. லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே. ரைட் லெஃப்ட் சார். லெஃப்ட் சார். ஸ்வேதன் நீ ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிருக்க பாரு. ஏன்னா தெளிவாக சொல்கிறேன், உன்னோட இடது கைன்னு சொல்கிறேன், மறுபடியும் உன்னோட வலது கை வச்சுருந்தா என்னோட அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் பா, லெஃப்ட் ஹேண்ட். அடுத்த லெசனில் தான் ரைட் ஹேண்ட். ரைட் பா, எல்லாரும் கவனிச்சிங்களா? இது லெஃப்ட் ஹேண்டில், அதாவது லெஃப்ட் சைடில் காமிக்க பாருங்க தம்பு. நீ கரெக்டாக வச்சுருந்தா காமிக்கும். அப்போது இதுதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் காமிக்குதுன்னு அர்த்தம். ரைட். ஸோ ஒன்றில் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அகைன் இங்கே பக்கம் பாருங்க, சார்ஜ் இங்கே வந்துருச்சு. இப்போ சார்ஜோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் போகுது, வெலாசிட்டி இந்த பக்கம் போதா? இப்போ கவனமாக சொல்லுங்கள், உங்களோட தம்பு மேலே இருக்கா, கீழே இருக்கா, லெஃப்டில் இருக்கா, ரைட்டில் இருக்கா? என்னாச்சு? பதில் சொல்லு. மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே போகுது? கரெக்டாக மொபைலுக்குள்ள போகுது. எங்கம்மா இருக்கு? மேலே. லெஃப்ட் ஹேண்ட் தானே யூஸ் பண்ணுறேன். டவுன்வர்ட்ஸ் வருதா பாருமா, டவுன்வர்ட்ஸ் வருதா பாரு. ஃபோர் ஃபிங்கர் உள்ளே போகுது, அப்படியே மிடில் ஃபிங்கரை லெஃப்டில் கொண்டு வா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு தம்பு கீழே தானே வரணும். சரி, கிடைக்குதா எல்லாருக்கும்? எனக்கு புரியுதானே, எனக்கு சரியாக தெரியல. இங்கே வா. அடுத்தது Q-ன்ற ஒரு சார்ஜ் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணிருக்கு, சொல்யூஷன் போடு. V இந்த பக்கம். இப்போ நீங்களே சொல்லுங்கப்பா, உங்களோட தம்பு எங்கே இருக்கு? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடு. ரைட் சைடு. ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரைட் சைடு. இப்போ ஒருவேளை சார்ஜ் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணு. அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு இந்த பக்கம் இருக்கு தம்பு. அப்வர்ட்ஸ். எஸ். ஸோ அப்போ இது எல்லாம் சேர்ந்து அப்படியே இது சர்க்கிளில் போகிற மாதிரி ஃபோர்ஸ் எல்லாமே இன்சைடில் ஆக்ட் ஆகுது பாருங்க. இன்சைடில் ஆக்ட் ஆகுது. அப்போது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எல்லா பக்கமும் இன்சைடில் ஆக்ட் ஆகுது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது. ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு தனித்தனியாக போட்டு காமிக்கிறேன், யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்கள். பை மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இது சார்ஜோட டைரக்ஷன். இப்போ ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். மேலே இருக்குமா கீழே இருக்குமா? அப்வர்ட்ஸ். எல்லாருக்கும் வருது அப்வர்ட்ஸ். அப்படியே கையை வைங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே மொபைலுக்குள்ளார கொண்டு போங்க. ஃபோர் ஃபிங்கரை மிடில் ஃபிங்கரை ரைட் சைடில் வைங்க. ஈஸியாக இருக்கும் பாரு, அப்படியே தம்பு மேலே இருக்கும். ரைட்டா? இப்போ சொல்லுங்க. டவுன்வர்ட்ஸ். ரைட்டா? ஸோ மேலேருந்து சார்ஜ் எப்படி வருது, டைரக்ஷன். இப்போ சொல்லுங்கடா, பம்ப் எங்கே இருக்கு? ரைட்டா லெஃப்டா? ரைட் சைடு. ரைட் சைடு. ஸோ ஃபோர் ஃபிங்கர் வந்து உள்ளே போகும். இந்த ரைட் சைடு. ஆமாம், ரைட் சைடு. ரைட்டா? செஷன் முடியட்டும். முடிஞ்சோடனே இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வீடியோ காமிச்சிட்டு நான் உனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சப்போஸ் யாருக்காவது ஒன்று ரெண்டு புரியலன்னா கவலைப்படாத. F=BQV sin θ. ஃபார்முலா சால்வ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. டைரக்ஷன், இந்த ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? இங்கே பாருங்களேன், இப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் தான் பயன்படுத்தணும். காதில் வாங்கு, தெரியாமல் ரைட் ஹேண்ட்லாம் எல்லாம் ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ எல்லாமே இன்சைடில் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் BQV sin θ provides necessary centripetal force. அதனால தான் சர்க்குலர் பார்த்து சுற்றி வருது. F=BQV sin θ. அந்த BQV sin θ தான் =mv² யாருக்கு கொடுக்குது? இப்போ ஒரு நிமிஷம். ஒரு 3-4 விக்கெட்ஸ் காலி ஆயிடுச்சு, அதான் பார்த்துட்டு இருக்கேன்.
ரைட். ஸோ BQV sin theta equal to m square. இந்த V வந்து V ஒன்று ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. தீட்டா வந்து 90 தானே, கரெக்டாக 90ல தானே என்ட்ரு ஆகுது. பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகுது, உள்ள சார்ஜ் என்ட்ரு ஆகும்போது 90 டிகிரியில் என்ட்ரு ஆகுது. அப்போ இங்கேருந்து BQ ஈக்குவல் டு MV/R. ஏன்னா ஒரு V போயிடுச்சு, எனக்கு R மட்டும் வேணும். அப்போ R மட்டும் வேணும்னா MV/BQ பை இந்த ஃபார்முலாவில் ஷுவராக சம் கேட்பாங்க. என்னென்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் என்ட்ராச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் அப்படியே சர்க்கிள் பார்த்து சுற்றி வரும். அந்த சார்ஜ்னாலும் சர்க்குலரில் சுற்றி வரும். அப்போ சுற்றி வரக்கூடிய அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. என்னென்ன டேட்டாவாக கொடுப்பாங்க, மாஸ் ஆஃப் தி சார்ஜ் கொடுத்துருவாங்க. எலக்ட்ரான் தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க, இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் கொடுப்பாங்க. மாஸ் கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி கொடுத்துருவாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருவாங்க, சார்ஜோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த நாலுத்தையும் கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டுருவாங்க. R ஈக்குவல் டு MV/BQன்றதை மறந்துடாதே. ரைட்டா, இது என்ன கொஸ்டின் கேட்பாங்க. when the charge is placed in a uniform magnetic field it experiences magnetic Lorentz force. that magnetic Lorentz force provides necessary centripetal force. அதனால இது சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும். அந்த சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் வந்து என்னவா இருக்குன்றதான் கேள்வி. R ஈக்குவல் டு MV/BQ. சரிங்க சார், ரேடியஸ் சொல்லிட்டீங்க. சர்க்குலர் பாத்தை சுற்றி வரும்போது அதோட டைம் பீரியட் என்ன சார் ஆகும். டைம் பீரியடுக்கு என்னடா ஃபார்முலா, 2πr/v. ஏன்னா டைம் பீரியட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. 2πr/v கவனமாக கற்றுக்கிறேன். அப்போ T ஈக்குவல் டு 2π/v. ஆருக்கு பதிலாக இப்போ தான் படிச்சிங்க MV/BQ. இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 2πm/BQ. இதில் என்ன கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்கன்னா டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ். கரெக்டா, டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி. எங்கேயாவது இருக்கா பாடுற அந்த ஃபார்முலாவில் ரேடியஸ் வெலாசிட்டி. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ரேடியஸ் அண்ட் டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி. T ஈக்குவல் டு 2πm/BQ. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க, 90 டிகிரியில் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த சார்ஜ் என்ன ஆகும்னா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை அது சுற்றி வரதுக்கு தேவையான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸால் அது சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும். அப்போ சுற்றி வரும்பொழுது அதோட ரேடியஸ் என்ன, அதோட டைம் பீரியட் என்னன்னு கேட்பாங்க. எப்போ அவன் டைம் பீரியட் கேட்டானோ அப்போ அவன் ஃப்ரீக்வன்சி கேட்டுருவாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/time பீரியடு. ரைட்டா, ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/time பீரியடு. ஸோ n ஈக்குவல் டு அப்படியே மாற்றிக்கோங்க BQ/2πmன்னு கவனமாக கற்றுக்கிறேன். தெரியுதாப்பா அவனுக்கு. ஸோ டைம் பீரியட் கொடுக்குறாங்கன்னா அங்கேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஃப்ரீக்வன்சி போயிடலாம். ஸோ n ஈக்குவல் டு BQ/2πmன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ரைட், அடுத்தது ஸோ இந்த டைரக்ஷன் கற்றுக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக கற்றுக்கும். சரிங்க சார், ஒருவேளை அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருந்தால் என்ன சார் பண்ணுறது. போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருந்தால் ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன ஆகும். இப்போ F ஈக்குவல் டு BQV sin theta. இது என்னடா அது, வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருந்தால். எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருந்தால் E ஈக்குவல் டு F/Qன்னு ஒரு லாஸ்ட்டாக படிச்சுட்டு இருந்தோம் நம்ம. அப்போ F ஈக்குவல் டு EQன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா EQ. இப்போ போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருந்தால் இப்போ சொல்ல போகிற விஷயம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான், கவனமாக கவனி. அப்போ F ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார். இது வந்து வெக்டார் ஃபார்மில் யார், மேக்னெட்டிக் ஃபீல்டால் ஃபோர்ஸு. அதே மாதிரி EQ இல்லை. அப்போ Q இன்ட்டு E வெக்டார் இது யார், எலக்ட்ரிக் ஃபீல்டால். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் எனக்கு வேணும்னா F ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் Q இன்ட்டு E வெக்டார். உங்கள் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா அப்படியே இதோ இது இருக்கும் பாருங்க. F ஈக்குவல் டு Q வெளில எடுத்துருங்க, V வெக்டார் கிராஸ் B வெக்டார் இன்ட்டு E வெக்டார்னு பிரமாதமாக இருக்கும். அப்போது என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு சார்ஜை கொண்டு போயிட்டு போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னா Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் E வெக்டார். ரைட்டா, தப்பு பண்ணுறேன் ஆனால் யாரும் சொல்ல மாட்டேன் சார், அந்த ப்ளஸ்ஸு போடணும் இன்ட்டு போட்டிருக்கீங்கன்ட்டு. ஸோ F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் E வெக்டார். இது போத் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் சார்ஜை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணும்பொழுது. ஸோ இதோட கண்டினியூஷன் டாபிக் தான் வந்து சைக்ளோட்ரான். கவனி, சைக்ளோட்ரான். ரைட்டா, சைக்ளோட்ரான் என்ன சார் பண்ணுது. சைக்ளோட்ரான் டு ஆக்சலரேட் பாசிட்டிவ் அயான். சைக்ளோட்ரானோட வேலை என்னன்னா டு ஆக்சலரேட், கவனிச்சு வாங்க, டு ஆக்சலரேட் பாசிட்டிவ் அயான். இப்போ ஃபிசிக்ஸை நீங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்ட்டிக்கல் ஆக்சலரேட்டருக்கு முன்னாடி
பார்ட்டிகல் ஆக்சலரேட்டருக்கு பின்னாடி. கீமு கீப்பைன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பிசிக்ஸ் வேற. பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் கண்டுபிடிச்ச பிறகு பிசிக்ஸோட லெவலே வேற போயிடுச்சு. சைக்ளோட்ரான் வந்து ஒரு பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர். ஆமாம், இப்போ நீங்கள் டாக்டர் ஆன பிறகு கண்டிப்பாக இந்த எக்ஸ்ரேஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. எக்ஸ்ரேஸ் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போயிட்டு ஒரு பெரிய டார்கெட், ஒரு மெட்டல் ராட்ல, ஒரு மெட்டல் பிளேட்ல வேகமாக மோதும் பொழுது இங்கேருந்து அப்படியே எக்ஸ்ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நீங்கள் படிப்பீங்க, அங்கே போய் படிப்பீங்க. இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் இம்பிஞ்சிங் ஆன டார்கெட் மெட்டீரியல், எக்ஸ்ரேஸ் ஆர் ப்ரொடியூஸ். இந்த எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும், கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடாக போகணும், ஹை எனர்ஜியாக போகணும். அப்போ நீங்கள் கையால் தூக்கி போடுவீங்களா? அதை கொண்டு போயிட்டு ஒரு பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர் உள்ளார போட்டுருணும் எலக்ட்ரான். அது என்ன பண்ணும், வேகமாக கரகரன்னு சுற்றும். அப்படியே சுற்றிக்கிட்டே வரும்போது தன்னோட வேகத்தையும் தன்னோட எனர்ஜியும் அதிகப்படுத்திட்டு இம்மீடியட்டாக வெளில வந்து வேகமாக அந்த துப்பாக்கியிலேருந்து கொண்டு வரும்ல, ஸோ அவ்வளோ வேகத்தை விட அதிகமான வேகத்தை போய் இந்த டார்கெட்டில் மோதும் போது அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படியே மெடிக்கல் ஃபிசிக்ஸ் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ். ஸோ உங்களோட இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்ட்டிகல் ஆக்சலரேட்டர், சைக்ளோட்ரான், ஆன்டிகிராஃப் ஜெனரேட்டர், பீட்டாட்ரான், பீவாட்ரான், காஸ்மாட்ரான், சிங்க்ரோட்ரான், சிங்க்ரோசைக்ளோட்ரான். இப்போ எல்லாம் உனக்கு திட்டுறேன்னு நினச்சிக்காது. எம்எஸ்சியில் எங்கள் வாத்தியார் படுத்தி எடுத்தார் இந்த 6 டாபிக் படிக்கிறது, அதுக்காக சொல்லுங்கள். ஸோ அப்போ சைக்ளோட்ரான்றது டு ஆக்சலரேட் பாசிட்டிவ் அயானை ஆக்சலரேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸோட பேர் சைக்ளோட்ரான். இதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதே மாதிரி இதால் எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ கெனாட் ஆக்சலரேட் எலக்ட்ரான். காரணம் ரிலேட்டிவிஸ்டிக் வேரியேஷன் ஆஃப் மாஸ். எலக்ட்ரான் ஆக்சலரேட் பண்ணும்போது அதோட மாஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு ரெசனன்ஸ் கண்டிஷனை அப்செட் பண்ணிடும். அது ரொம்ப டீட்டெயிலாக உனக்கு புரியலனா கூட விட்டுரு. சைக்ளோட்ரானால யாரோட ஆக்சலரேட் பண்ண முடியாது சார், எலக்ட்ரானை பண்ண முடியாது சார், அவ்வளோதான். ரைட்டா? இங்கே பாருங்களேன், 2 டி ஷேப்பில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க இந்த ஏரியா, ஒழுங்காக கற்றுக்கோ. டி ஷேப்பில் 2 மெட்டல் இங்கே ஒரு சோர்ஸ், இங்கேருந்து வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வெளில வரும், அயான் வெளில வரும். இந்த இடத்துல வந்து நான் அல்டர்னேட்டிங் கரண்ட் போட்டிருக்கேன். இது பாசிட்டிவாக இருக்கும்போது நெகட்டிவாக இருக்கும், திடீர்னு நெகட்டிவாகவும் இது பாசிட்டிவ் ஆகும், திடீர்னு இது பாசிட்டிவாகவும் இது நெகட்டிவ், அப்படியே மாறி பொலாரிட்டி மாறும். இங்கேருந்து பாசிட்டிவ் அயன் வெளில வரும்பொழுது இப்போ இது நெகட்டிவாக இருக்கும், அப்போ அதை நோக்கி வரும்பொழுதே அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக தன்னோட பாத்தை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடும். பாத்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்பைரல் பாத்தில் வேகமாக வந்து அப்படியே இப்படி சடனாக போயிட்டு இங்கே இருக்கிற டார்கெட் மெட்டீரியலில் மோதும். அப்போ டார்கெட் மெட்டீரியலில் மோதும்போது நமக்கு ஏதோ தேவையான ஒரு விஷயம் கிடைக்கும். ரைட்டா? அப்போ இதான் இங்கே நடக்குது. சைக்ளோட்ரான்றது டி ஷேப்பில் இருக்கக்கூடிய 2 மெட்டலுக்கு நடுவில் ஒரு அயான் சோர்ஸ் வச்சுருவாங்க. அந்த அயான் சோர்ஸ்லேருந்து அயான் வெளில வரும். அந்த அயான் அதிக எனர்ஜியை வாங்கிட்டு ஸ்பைரல் பாத்தில் வந்து நேரடியாக போய் டார்கெட்டில் மோதி ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. சார் இந்த இடத்துல என்ன சார் நடக்குது? மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிக்யூவி ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபுகல் ஃபோர்ஸ். ஒத்துக்கிறீங்களா? இது அப்படியே மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸோட வென் விவி கெட் கேன்சல், அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ. சார் நம்ம அங்கே பார்த்தோமே, அங்கே பார்த்த எல்லாத்தையும் இப்போ திருப்பி பார்க்க போகிறேன். டைம் பீரியட் என்னடா ஃபார்முலா? 2πr by v சார். அப்போ டைம் பீரியடுக்கு 2π by v, ஆருக்கு பதிலாக என்னடா வரும்? mv by bq சார். vv போயிடும். அப்போ டைம் பீரியட் ஈக்குவல் டு என்னடா வரும்? 2πm by bq. அப்போ டைம் பீரியடுக்கும் வெலாசிட்டிக்கும் சம்மந்தமே இல்லையாடா? இல்லை சார். டைம் பீரியடுக்கும் ரேடியஸ்க்கும் சம்மந்தமே இல்லையா? இல்லை. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் வந்துட்டு நான் பலமுறை சொல்லிட்டேன். சைக்ளோட்ரானில் டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ரேடியஸ்ன்றது என்றைக்குமே நீ மறக்கக்கூடாது. இங்கேருந்து ஃப்ரீக்வன்சி வேணும்னா 1 டைம் பீரியட், 1 டைம் பீரியட் வேணும்னா bq by 2πmனு கவனமாக கற்றுக்கணும். சைக்ளோட்ரானில் இதுக்கு முன்னாடி கேட்ட இன்னொரு கொஷின், வெளியில் வரக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல், வெளியில் வரக்கூடிய அந்த பார்ட்டிகல் இருக்குல்ல, பாசிட்டிவ் அயான் இருக்குல்ல, அதோட கைனடிக் எனர்ஜி வேணும்னா, ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 12 mv²ன்னு உனக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சு வரீங்க. இங்கேருந்து எனக்கு v வேணும்னா v ஈக்குவல் டு bqr by m. சார் இது எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? இப்போ தானே படிச்சிங்க r ஈக்குவல் டு mv by bqன்ட்டு. இங்கேருந்து v மட்டும் வேணும்னா bqr by m. கைனடிக் எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 12 m v²க்கு பதிலாக b² q² r² by m², mm கெட் கேன்சல். சால்வ் பண்ணினா இந்த கொஸ்டினையும் உங்கள் ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் பார்க்கலாம். சைக்ளோட்ரானில் வெளியில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் அயானோட கைனடிக் எனர்ஜியோட ரிலேஷன் என்னன்னே கேட்டிருக்காங்க. 1/2 b² q² r² by m. இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நான் திரும்பவும் சொல்லிட்டேன், சைக்ளோட்ரானால் எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ண முடியாது, பாசிட்டிவ் அயானை மட்டும்தான் ஆக்சலரேட் பண்ணும். எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணக்கூடிய டிவைஸோட பேர் பீட்டாட்ரான். மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இது சிலபஸில் உனக்கு கிடையாது. சைக்ளோட்ரான் மட்டும்தான் உனக்கு சிலபஸ். தெரியுதாப்பா? ரைட். ஸோ இந்த விஷயம் கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது இன்னும் 2 சின்ன விஷயம்.
ரொம்ப டயர்டாக இருக்கா, போர் அடிக்குதா, இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் இல்லை அதிகபட்சம் 15 நிமிஷம். ரைட். ஸோ பக்கத்தில் ஏதாவது வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிக்கோ. ஸோ இங்கேருந்து வேணா மம்மிக்கு ஒரு கையை காட்டினா ஒரு ஒரு ஹாயாக சொல்லிடு. ஏன்னா ஏரியா அந்த மாதிரி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ஷன் கற்றுக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும். இப்போ அடுத்தது இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க, ஒரு சார்ஜை கொண்டு வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணீங்க. அதனால F = BQ sin θன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், நல்லா புரிஞ்சுக்க, சூப்பராக இருக்கும் பாருங்க. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், இது வந்து ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரில் ஐ கரண்ட் போகுதுடா. இந்த கண்டக்டர் என்ன பண்ணுது, ஐ கரண்ட் போகுது. ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்கிட்டால் அதில் கரண்ட் ஐ கேரிங், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது இசட் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ராடை நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், கரண்ட் கேரிங் கண்டக்டரை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஐ கரண்ட் போயிட்டுருக்கு. ஒய் ஆக்சிஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நல்லா யோசிச்சு பாரு, ஒரு சார்ஜ் இருக்கும் பொழுதே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு BQV sin θ. அப்போது ஒரு கண்டக்டரில் கரண்ட் போகுதுன்னா நிறைய சார்ஜ் இங்கே ஓடுதுன்னு அர்த்தம். இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இஸ் கால்ட் அஸ் கரண்ட்டு. எலக்ட்ரானின் ஓட்டமே மின்னோட்டம். சரிதா? எலக்ட்ரானின் ஓட்டமே மின்னோட்டம். அப்போ நிறைய சார்ஜ் இருக்கும்போது அப்போ இங்கேயும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வரும் தானே சார்? ஆமாம். அப்போது கண்டிப்பாக இதுவும் 90 டிகிரி இருக்குது தானே? ஆமாம். இப்போ இந்த ராடோட லென்த் எல்லுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ கரண்ட் ஐ இந்த பக்கம் இருக்கா, அப்போ இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் ஐஎல் வெக்டார்னு சொல்லணும். காதில் வாங்கடா, இது பி வெக்டாரு, இது ஐஎல் வெக்டாரு. உனக்கு புரியலையா? இங்கே இப்போ இந்த ராடோட லென்த் எல், கரண்ட் இந்த பக்கம் போகுதுன்னா ஐஎல் வெக்டாரோட டைரக்ஷன் இது, இதுதான் ஐஎல் வெக்டாரோட டைரக்ஷனு. ஒருவேளை கரண்ட் இந்த பக்கம் போகுது, லென்த் எல் அப்படின்னா ஐஎல் வெக்டாரோட டைரக்ஷன் இது இந்த பக்கம். சரிதா? அப்போ ஐஎல் வெக்டார்ன்றது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ எந்த பக்கம் போகுதோ அதான் எல்லாம். அப்போது தீட்டான்றது என்ன அப்படின்னா, தீட்டா இஸ் தி, இந்த டாப்பிக்கில் ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்டு ஐஎல் வெக்டார். அப்போ கேள்வி புரிஞ்சுக்கோங்க. வென்ன கரண்ட் கேரிங் கண்டக்டர், அப்படியே யோசிச்சு பாரு, உங்கள் ஸ்ட்ரீட் வயர் இருக்குல்ல, ஸ்ட்ரீட் லைன் இருக்குல்ல, அப்படியே when a current carrying conductor placed in a uniform magnetic field, it experiences magnetic Lorentz force. அது எவ்வளோடா? அது BIL sin θ. சூப்பரா? இங்கே பாரு, ஒரு சார்ஜை கொண்டு போய் வச்சிங்கன்னா BQV sin θ, ஒரு கண்டக்டரையே கொண்டு போய் வச்சிங்கன்னா BIL sin θ. ரெண்டும் ஒன்று தான். சார்ஜ் நிறைய பேர் சேர்ந்தால் கரண்ட்டு. தெரியுதா? அப்போ BQV sin θவிலிருந்து டெவலப் ஆனது தான் BIL sin θ. அந்த டெரிவேஷன் உங்கள்கிட்ட காமிக்க நம்ம நோட்ஸில் இருக்குது. அப்போ BIL sin θ, தீட்டான்றது என்னடா? 90. அப்போ சார் வெக்டார் ஃபார்மில் சொல்லுங்கள் சார். F வெக்டார் = IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். பாய், எந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம கிராஸ் போடுறோமோ தீட்டான்றது அவங்க ரெண்டு பேருக்குமானது. நல்லா பாருங்கள், B வெக்டார் வந்து மேலே இருந்துச்சு, IL வெக்டாரோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருந்துச்சு, அப்போ கண்டிப்பாக அது 90 டிகிரி. எப்போ கிராஸ் போட்டிங்களோ அப்போ அது சைனு. ரைட்டா? அப்போ B வெக்டாரும் IL வெக்டாரும் 90 டிகிரியில் இருந்தால் மட்டும்தான் ஃபோர்ஸ் வில் பி மேக்ஸிமம். ஸோ அப்போ F = BIL when θ = 90. ரைட்டா? இதுதான் நேற்று சொல்லி கொடுத்தேன். டே B = F/IL அங்கே போய் பார்ப்போம். நம்ம எஃப்க்கு ஒரு நியூட்டனு, ஆம்பியர், மீட்டர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லி கொடுத்தேன். சரிதா? ஸோ இதோட யூனிட் F = BIL sin θ. ரைட்? ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கோயேன். இப்போது டே யாராவது இப்போ ஃபோர்ஸ் வேல்யூஸ், இது வந்து எல் பர் லென்த் ஆஃப் த ராடு, போகிற கரண்ட்டு ஐ, அப்போது IL வெக்டார் இந்த பக்கம் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இதே டைரக்ஷனில் வச்சுருக்கேன். யாராவது சொல்லுங்கள், எஃப் என்னடா? மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ வரும்? சரி, ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? எக்ஸலன்ட் பாய், 0. ஏன் 0ன்னு புரிஞ்சிக்க முடியும் சார்? θ = 0 சார், அதனால் F = BIL sin θங்க சார். θ 0 சார், அதனால் F = 0. சூப்பரா? ரைட். அடுத்தது கடைசி டாபிக் में ஃபோர்ஸ் பிட்வீன் parallel wires. இதில் இருந்தும் நீங்கள் அதிகமாக நியூமரிக்கல் எதிர்பார்க்கலாம். கடைசி டாபிக் தான் சூப்பராக இருக்கும். ஃபோர்ஸ் பிட்வீன் parallel wires கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டேக்கு பாடுறா. இது வந்து ஒரு வயர், ஒரு கண்டக்டர் கேரிங் ஏ கரண்ட் I1. இங்கேருந்து A டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். யாராவது சொல்லுங்கள், இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா டாட்டா? இன்டா டாட்டா? இன்டு. இது B1. ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயராக இருந்தால் பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்?
mu naught Ni. mu naught I by 2 pi r. 2 pi r. Excellent. 2 pi r. mu naught I by 2 pi r. நான் என்ன பண்ணிட்டேன் 2 pi ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த ஐக்கு நான் I1 போட்டுக்கிறேன். ஏன்னா I1 கரண்டால ரைட்டா. ஸோ இந்த இடத்துல B1. இப்போ எல்லாரும் இந்த ஒன்றாவது கண்டக்டர் இருக்குல்ல, இது ஒன்றாவது கண்டக்டரை உன் கண்களை விட்டு அழிச்சிருங்க, மறந்துடுங்க, அதை பார்க்காதீங்க. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இன்னொரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல. இது வந்து I2 கரண்ட் போகுது. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், யாரும் I1 பார்க்கக்கூடாது, ரெட் லைனை பார்க்கக்கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் இது லென்த்து. அப்போ IL வெக்டரோட டைரக்ஷன் மேலே போயிட்டு இருக்கு. இது IL வெக்டரோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு பக்கம் போயிட்டு கரெக்டாக 90 டிகிரி இருக்கா பாருங்க. IL வெக்டர் மேலே, B வந்து இன்வெர்ஸ் இன்ட்டு 90 டிகிரி. இதில் ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூலை பயன்படுத்தணும். நான் சொல்கிறது யாராவது செய்யுங்க பார்க்கலாம். உங்கள் லெஃப்ட் ஹேண்டை கையில் எடுத்துக்கோ, உங்கள் கையில் தான் இருக்கும் பாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டை கரெக்டாக அப்படியே உங்கள் மொபைலுக்கு உள்ளார கொண்டு போங்க. இதோ இந்த இடத்துல இன்ட்டுக்கு நேராக வைங்க. இன்ட்டுக்கு நேராக கரெக்டாக உன் 4 ஃபிங்கரை ப்ளேஸ் பண்ணுங்க பாரு. அப்படியே உன் மிடில் ஃபிங்கரை இந்த ஐஎலுக்கு நேராக வைங்க. மிடில் ஃபிங்கரை. ரொம்ப ஈஸியாக இருக்கும், கையெல்லாம் வலிக்காது இந்த டைம். உன் தம்பு எங்கே இருக்குது? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். எக்ஸலன்ட். லெஃப்ட் எஃப். அப்போ இது F1 எடுத்துக்கணும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் லெஃப்ட். அப்போ F1 ஈக்குவல் டு இப்போ தான் படித்தோம் BILன்னு படித்தோம். B1ஆல் ரெண்டாவது I2ஆல் L. B1ஆல் I2 L. அப்போ F1 ஈக்குவல் டு B1க்கு பதிலாக மேலே என்ன இருக்குது? mu naught I1, இங்கே ஒரு I2, இங்கே ஒரு L பை 2 pi ஏன்னு சூப்பராக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கண்டக்டரால் செகண்ட் கண்டக்டரில் ஃபோர்ஸ் எவ்வளோ? mu naught I1 I2 L பை 2 pi. ரைட்டா? பிரமாதமா. அடுத்தது எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டக்டர் மறந்துடு. ரெண்டாவது கண்டக்டரில் கரண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு பாரு, கொஞ்சம் கேப்லாம் கவனி. ரெண்டாவது கண்டக்டரில் கரண்டோட டைரக்ஷன் இந்த ரெட் லைன் போட்டிருக்கேன் பாரு, I2 கரண்ட் மேலே போகுது. இப்போ ரெண்டாவது கண்டக்டரில் உங்களோட ரைட் ஹேண்ட் தம்ப் வைங்க பாரு. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சுட்டு I2 மேலே வச்சுட்டு இந்த இடத்துல நான் 2ன்னு போகிறேன்ல, சரி 2ன்னு போகிறேன் பாரு. இந்த இடத்துல ஒரு புள்ளி வைக்கிறேன்ல, இந்த புள்ளி தெரியுது எல்லாருக்கும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு டாட்டா இன்ட்டா? டாட். ஏன் டாட்னு எல்லாரும் தெரியுதா? பா உன்னோட செகண்ட் கண்டக்டர்ல தம்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உன் கர்ல் ஃபிங்கர் நாலும் அந்த பக்கம் இன்ட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாட்னா இந்த இடம் வந்து B2. அப்போ B2 என்னடா வரும்? ஸோ B2 என்னன்னா mu naught I2 by 2 pi a சார். ஏன்னா I2 கரண்டால. சரிடா, இந்த பக்கம் ஃபோர்ஸோட டைரக்ஷன் F2 வேணும். F2க்கு BIL சார். B2 I1 கரண்ட் போகுது. இப்போ எல்லாரும் ரெண்டாவது கண்டக்டர் பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் கண்டக்டர் மட்டும் பாருங்க. இப்போ 4 ஃபிங்கர் டாட் வச்சிருக்கேன்ல, டாட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாட் வச்சு கூட நம்ம பார்க்கல. இப்போ நான் கவனமாக சொல்கிறது கேளு. உங்களோட ரைட் ஹேண்டில் உன் 4 ஃபிங்கரை பார்த்து, உன் 4 ஃபிங்கரை வந்து உன் ஃபேஸை பார்த்து வச்சுக்கோ. உடனே நீ கேள்வி கேளு. படிப்பியா, ஒழுங்காக படிக்கிறியா, ஊர் சுத்த மாட்டியா, மொபைல் யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு உன்னை பார்த்து கேள்வி கேட்பல. 4 ஃபிங்கரை உன் ஃபேஸை பார்த்து வை. உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து உன் 4 ஃபிங்கரை பார்த்து வை. அப்படியே. ஆனால் கை வலிக்குதான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, ட்ரை பண்ணு. உன் 4 ஃபிங்கரை உன் நோஸ் பார்த்து அப்படியே வச்சுக்கோ. உன்னோட முகம் பார்த்து அப்படியே 4 ஃபிங்கர் வந்து உன் அதாவது வெளியில் வருதுன்னு அர்த்தம், அவுட்வர்ட்ஸ். அப்படியே உன் மிடில் ஃபிங்கரை மேலே கொண்டு போகும். மிடில் ஃபிங்கரை மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ உன் தம்ப் எங்கே இருக்குன்னு பாரு. ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா? ரைட் சைடு. ரைட்டு. நீ சொன்னது ரைட்டு, சூப்பர். யார் அந்த ரைட்டு? யாருமா இது? சரி நீதானா? ரைட். அந்த ரைட்டுன்ற சவுண்டு வரும்போதே தெரிஞ்சுட்டேன் நீயா தான் இருப்ப அப்படின்ட்டு. நீ ரைட்டுன்னு சொன்ன மாதிரி தெரியல, என்ன ஓட்டுறது ஏதோ ரைட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரைட்டாமா? அதுதாம்மா கேட்குறேன். ரைட் தானே? நல்லா சொல்லுமா கிருத்திகா. அப்ப நீ ரைட்னு சொல்லணும்னு அடுத்து நான் நடத்த மாட்டேன். ரைட்டு.
ரைட். ஸோ F2 பாரு. ஸோ F2 ஈக்குவல் டு V2க்கு பதிலாக மியூ நாட் I2 பை 2πA. ஆல்ரெடி இங்கே ஒரு I1 இருக்கு, L பை 2πA. டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இந்த பக்கம். அப்போ ரொம்ப பிரமாதமான ரெண்டு விஷயம் கற்றுக்கிட்டீங்க. ஃபோர்ஸ் பிட்வீன் parallel வயர். ரெண்டு வயரு பேரலாக போகும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸ் ஃபார்முலா என்னன்னு சார் கவனமாக கற்றுக்கு. ரெண்டு வயரு, இது ஒரு I1 கண்டக்டர், இது I2 கரண்ட் போகிறது. இந்த ரெண்டு வயரையும் பேரலாக வைக்கும் பொழுது இவனை பிடிச்சி இழுப்பான், இவனை பிடிச்சி இழுப்பான், F1 F2. அப்போ ரெண்டு பேருக்கும் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். மியூ நாட் I1 I2 L பை 2πன்னு அற்புதமாக கற்றுக்கிறீங்க. இதில் எவ்வளோ சமம் வேணாலும் கேட்கலாம்ப. ஆல்ரெடி நிறைய கேட்ட டாபிக் தான் அது. நீங்கள் நிறைய சமம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். அப்போ ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் வயர் இப்போ மியூ நாட் I1 I2 பை 2πன்னு கவனமாக கற்றுக்கிட்டீங்க. இந்த இடத்துல L. எனக்கு டேட்டா சொல்லுங்க. I1 I2ன்றது என்ன? யாராவது சொல்லுங்க. I1 I2ன்றது என்ன பாருங்க. கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கண்டக்டர்ஸ். ரெண்டு கண்டக்டர்லையும் போகிறது. Lன்றது என்ன? பெர் யூனிட் லென்த் தான் கொடுப்பாங்க. அது 1 மீட்டர் தான் வரும் எப்பவுமே உங்க क्वेश्चनல. இன்ஃபினைட்ன்றதால பெர் யூனிட் லென்த்னு கொடுப்பாங்க. பெரும்பாலும் நீங்க 1 மீட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்றது என்ன? distance of the point. Distance between the parallel wires. கரெக்ட்டா? Distance between the parallel wire. அப்போ சோ நீங்க என்ன கேட்பாங்கன்னா இதுல क्वेश्चனை கொஞ்சம் கவனமா கவனிச்சு பாருங்க. ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் தான் உங்க क्वेश्चन பேப்பர்ல இருக்கும் பா. அப்ப நீங்க என்ன பண்ணனும்? So F is equals to mu naught I1 I2 L by 2πA. அவங்க கேட்க போற கேள்வி F by L தான் கேட்க போறாங்க. L கீழ எடுத்துட்டு வந்துருங்க. அப்ப mu naught I1 I2 by 2π இதெல்லாம் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். காதுல விழுதா எல்லாருக்கும். உனக்கு கேட்க போற கேள்வி எப்பவுமே இந்த டாபிக்ல என்ன क्वेश्चन கேட்பாங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த் எவ்வளவுன்னு தான் கேட்பாங்க. L கீழ கொண்டு வந்துருங்க. அப்ப mu naught ஓட வேல்யூ வந்து 4π × 10⁻⁷. ஒரு பேஜுக்கு I1 நான் 1 ன்னு எடுத்துக்கிறேன், I2 1 ன்னு எடுத்துக்கிறேன், 2π A1 1 ன்னு எடுத்துக்கிறேன். செப்பரேஷன் வந்து 1 மீட்டர். அடிச்சீங்கன்னா அப்ப 2 × 10⁻⁷ நியூட்டன் per மீட்டரா இருந்ததுன்னா அந்த parallel வயர்ல போகக்கூடிய கரண்டோட வேல்யூ வந்து 1 ஆம்பியர். டிஃபைன் 1 ஆம்பியர். இந்த வேல்யூ உனக்கு ரொம்ப தேவைப்பா. ஒரு ஆம்பியர் என்ன சார்? ரெண்டு கண்டக்டர்லயும் சேம் கரண்ட் போகுது. அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க ரெண்டு பேருக்குமான அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் 2 × 10⁻⁷ நியூட்டன் per மீட்டரா இருந்தா போகக்கூடிய கரண்ட் கண்டிப்பா 1 ஆம்பியரா தான் இருக்கும். அப்ப டிஃபைன் 1 ஆம்பியர்னு கேட்பாங்க. அப்ப டிஃபைன் 1 ஆம்பியருக்கு இந்த கேள்வி கேட்கலாம். ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் per யூனிட் லென்த் என்னவாடா இருக்கும்? 2 × 10⁻⁷ நியூட்டன் per மீட்டரா இருந்தா சார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கரண்டோட டைரக்ஷன் சேமா இருந்ததுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ரைட்டா? நீங்க பாருங்க, ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? நான் மேலே டயகிராம்ல போட்டு காமிச்சிருக்கேன். இதோ இருக்கு. ஃபோர்ஸ் ரெண்டு சேம் டைரக்ஷனா, அதாவது சேம் டைரக்ஷன்ல கரண்ட் போச்சுன்னா அட்ராக்டிவ். அதே மாதிரி கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்ல போச்சுன்னா, I1 I2 ஆப்போசிட்ல போச்சுன்னா எனக்கு கிடைக்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இந்த டேட்டாவை நீங்க மறக்க கூடாது. ரைட்டா? ஃபோர்ஸ் பிட்வீன் த parallel wires. அதே மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்றேன். லாம்டா பை லாம்டான்றது மாஸ் per யூனிட் லென்த், லீனியர் மாஸ் டென்சிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல Q/L ன்னு பார்த்தோம்ல, லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு பார்த்தோம். ரைட்டா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா லாம்டா ஈக்குவல் டு m/L ன்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது தேவைன்னா பயன்படும். மாஸ் கொடுத்துட்டு பெர் யூனிட் லென்த்னு கேட்டாங்கன்னா லாம்டா. ஒரு இன்ஃபைனைட் லென்த் வயர்னு கேட்டாங்கன்னா நீங்க டைரக்டா இன்ஃபைனைட் லென்த்னு போட முடியாது, பெர் யூனிட் லென்த்துக்கு தான் போட முடியும். அப்ப லாம்டான்றது இந்த இடத்துல மாஸ் per யூனிட் லென்த். பெரும்பாலும் இது பயன்படாது, எங்கேயாவது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லாம்டா ஈக்குவல் டு m/L. கரெக்டா? இப்போ வெயிட் வந்து mgன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாஸ் தெரிஞ்சதுன்னா mg, தெரியலன்னா அது லாம்டா ஜின்னு போயிடும்ல. ஏன்னா இன்ஃபைனைட்னால லாம்டா ஜின்னு போயிடும். அப்போ மாஸ் per யூனிட் லென்த் இன்டு ஜின்னு வரும்ல, அதுக்காக சொல்றேன். ரைட்டா? ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுறேன்.